ஹலோ பசங்களா, வணக்கம். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஒழுங்கா படிக்கிறீங்களா? எஸ். ஸோ வெல்கம் டு பிடபிள்யூ தமிழ்நாடு சேனல் கிளாஸ் 8, 9 அண்ட் 10. எஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம வீரனோட பேட்ச்ல இருக்கோம். வீரன் எல்லா வீரரும் வாங்க படிக்கலாம். என்ன படிக்க போறோம் இன்னைக்கு? லெசன் 2 படிக்க போறோம். ஆல்ரெடி நம்ம லெசன் 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ லெசன் 1 என்ன? லேர்னிங் த கேம் பார்த்தோம் அண்ட் ஒரு போயம் பார்த்தோம் அண்ட் ஃபைனலி வி ஹாவ் சீன் அ சப்ளிமெண்ட்ரி பார்ட். எஸ். அந்த நேபர்ஸ் பற்றி ஒரு ஸ்டோரி படித்தோம் இல்லையா? இப்போ ஃபுல் லெசன் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் லெசனுக்கு போக போகிறோம். போகலாமா? வாட் இஸ் த லெசன் நேம்? ஐ கான்ட் கிளைம் த ட்ரீஸ் எனிமோர். இனிமே என்னால் மரம் ஏற முடியாது அப்படின்றத அந்த ஆத்தர் எப்போ சொல்கிறாரு அப்படின்றத இங்கே வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும். ஸோ எந்த ஸ்டேஜில் இருந்து எதை நினச்சி பார்க்குறாரு? ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம வளர்ந்தோன்னா நம்ம என்ன யோசிப்போம்? லைக் ஒரு காலேஜ்லாம் போனால் நான் 8th எப்படி இருந்தேன் தெரியுமா, 9th எப்படி படித்தேன்னு தெரியுமா, இப்போ தாண்டா என்னால் முடியல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கே இருக்க போகுது. பார்க்கலாமா? ஸோ லெசன் நேம் என்ன? ஐ கான்ட் கிளைம் த ட்ரீஸ் எனிமோர். எஸ். ரிட்டன் பை நம்மளோட ஃபேவரட் ஆத்தர் ரஸ்கின் பாண்ட். எஸ். ஸோ நம்மளோட ஆப்பை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அண்ட் யூ ஹாவ் டு டவுன்லோட் இட் ஜஸ்ட் பை கிளிக்கிங் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஸோ நீங்கள் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே போய் வீரன் கிளாஸ் 9 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அகெயின் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே என்ன ஆப்ஷன் இருக்குது நமக்கு? எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ரோல் அப்படின்னு ஒரு ஸ்லைட் காட்டும். ஸோ அதையும் ப்ரெஸ் பண்ணி ஈஸியாக நம்மளோட வீடியோஸ், நோட்ஸு, உங்களுக்கு ஏதாவது டவுட் கொஸ்டின்ஸ் இருந்தால் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே எடுத்து அழகாக எக்ஸாம் படித்து செம்மையாக மார்க் வாங்கலாம். எஸ். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? பார்த்துடலாமா? ஐ கான்ட் கிளைம் த ட்ரீஸ் எனிமோர். ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம்? எஸ், லெசனை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டோரி அண்ட் தீம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தென் புக் பேக் எக்ஸசைஸ் ப்ளஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ். தென் we have கிராமர். ஸோ கிராமரில் என்ன இருக்குது அப்படின்னா கம்பேரிசன். என்ன கம்பேரிசன் யோசிக்கிறியா? எஸ், கம்பேரிசன் அப்படின்னு வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோ. வில் டெல் யூ. ஸோ நம்ம லெசன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராமர் போகலாம். எஸ். ஸோ லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஆத்தரை பற்றி இப்போ படிச்சிடலாம். ஸோ ஆத்தர் யாருன்னு சொன்னேன்? ரஸ்கின் பாண்ட். ஸோ இவர் தான் நம்மளோட ஆத்தர். ஸோ ரஸ்கின் பாண்ட் வாஸ் born. எப்போ பிறந்தாரு? 19th May 1934. எஸ். அண்ட் he is an award-winning Indian author. ஸோ இவர் வந்து ஒரு இந்தியன் ஆத்தர். பட் அவரோட ஃபேமிலிஸ் எல்லாமே எங்கே சேர்ந்தவங்கன்னா ஒரு பிரிட்டிஷர் சேர்ந்தவங்களாம். எஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட். he is much renowned for his role in promoting children's literature in India. எஸ். இப்போ புரியுதா அவர் ஏன் இந்தியன் ஆத்தர் சொல்கிறாங்க அப்படின்ட்டு? எஸ், நம்ம இந்தியாவில் இருக்கிற நிறைய குழந்தைங்க வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி இதெல்லாம் படித்து லைக் போயம்ஸ், ஸ்டோரிஸ், நாவல்ஸ் எல்லாம் படித்து அவங்க லைஃப்பை முன்னிறுத்துறதுக்கு இவர் வந்து ஒரு உறுதுணையாக இருந்தாராம் அந்த காலகட்டத்திலேயே. The Indian Council. ஸோ இப்போ நம்ம இந்தியன் கவுன்சில் என்ன பண்ணுறாங்க? இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்ட் எஜுகேஷன் ஹாஸ் ரெகக்னைஸ்ட் ஹிஸ் ரோல் இன் த growth ஆஃப் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் இன் இந்தியா. எஸ். ஸோ இவரோட பங்கு வந்து அந்த நம்ம நாட்டோட குழந்தைங்களுக்கு இவ்வளோ வளர்ச்சியாக இருக்குது, அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அவருக்கு நிறைய அவார்ட்ஸும் கொடுத்தாங்க. He got the Sahitya Academy Award. ஸோ இந்த அவார்டு எப்போ வாங்கியிருக்காரு? 1992. எஸ், 1992 for trees still grow in Bihar. ஸோ எதுக்காக அந்த அவார்டு வாங்கியிருக்காரு? சாகித்ய அகாடமி trees still grow in Bihar. ஸோ அப்படின்ற ஒரு ஒர்க்குக்காக அவர் வந்து அவார்ட் வாங்கியிருக்காரு. எஸ். நெக்ஸ்ட் ஒன். He was awarded the பத்மஸ்ரீ. வாவ், பார்த்தீங்களா? சாகித்ய அகாடமி அண்ட் பத்மஸ்ரீ பேக் டு பேக். லைக் ஒரு 10 இயர்ஸ்லேயே பாருங்க எத்தனை அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு. 1990. ஸோ அது வந்து வாங்கினது 1992ல் வாங்கியிருக்காரு. அண்ட் பத்ம விபூஷன். வாவ், கிரேட். இங்கே பாருங்க அகெயின் 2014 ஆஸ் அ prolific writer. ஸோ ஒரு சிறந்த ரைட்டரா he has written over எவ்வளோ ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு? more than 500 ஸ்டோரிஸ். ஸோ இது வந்து நம்ம இந்த போயமுக்குன்னு கிடையாது. நம்ம இப்போ ரஸ்கின் பாண்டை பற்றி ஜென்ரலாக ஒரு ஆத்தரை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் எழுதினாலே லைக் இது எல்லாமே கவர் ஆயிரும். அடிஷ்னலி அந்த போயமில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம்.
500 stories, essays and novels. His popular novel. ஸோ இது வந்து ஒரு படமாக தயாரிச்சிருக்காங்க நம்மளோட ஹிந்தி ஃபிலிம் அந்த ரீஜியனை சேர்ந்தவங்க. த ப்ளூ அம்ப்ரெல்லா அப்படின்ற ஒரு நாவலை எடுத்து அது அவங்களுக்கு பிடிச்சி போய் ஒரு படமாகவே பண்ணியிருக்காங்களாம். இங்கே பாருங்கள், த ப்ளூ அம்ப்ரெல்லா. எஸ், ஸோ இந்த படத்தை டைம் கிடச்சா போய் பாருங்கள். இட்ஸ் அ குட் ஃபிலிம். அந்த ப்ளூ கலர் அம்ப்ரெல்லாவை வச்சு அந்த ஹோல் வில்லேஜே எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி அழகாக எடுத்து காட்டியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஆத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இப்போது லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எஸ், எப்படா லீவ் விடுவாங்க, எப்படா சாட்டர்டே சண்டேஸ் வரும், எப்படா சம்மர் ஹாலிடேஸ் வரும், எப்படா ஒரு லாங் வீக்கெண்ட் வரும், குவார்டர்லி ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லாம் வரும். எதுக்காக? நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடுறதுக்காக. என்னெல்லாம் விளையாடுவோம் இங்கே பாருங்கள். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் 90s கிட்ஸ் ரைடு. எஸ், ஈவன் ஐ டு டிட் தட். ஸோ இங்கே பாருங்கள், இது ஒன்று. அந்த ஃபேன் மாதிரி ஒரு குச்சியில் ஃபேன் செஞ்சு ஓடும் போது ஸோ அந்த ஆப்போசிட்டில் வர விண்டுனால அந்த ஃபேன் ரொட்டேட் ஆகும். வாவ், இங்கே பாருங்கள். தென் காத்தாடி. ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ். யாருக்கு இது ரொம்ப பிடிக்கும்? செம்மையாக இருக்கும் இந்த ஃபீலு. இந்த ஃபீலும் டாப் பம்பரம் விடுற ஃபீலும் கையில் இப்படி விட்டு இப்படி எடுத்தோன்னா சூப்பர். ஸோ இதிலெல்லாம் பெட் கட்டி நம்ம தோற்று போயிருப்போம், ஜெயிச்சு போயிருப்போம். நான் தோற்று தான் போயிருக்கேன், எனக்கு அது வரல. பட் ஐ லைக் இட். எஸ் எஸ். ஸோ இப்போ நம்ம போகலாமா, லெசனுக்குள்ளே போகலாமா? ஸோ லெசனோட பேர் என்ன சொன்னேன்? ஐ காண்ட் கிளைம் த ட்ரீஸ் எனிமோர். எஸ், இதை ஏன் இப்போ லெசனே அதை பற்றி தான். அவர் ஏன் அவரால் கிளைம் பண்ண முடியல அப்படின்னு ஒரு கொஸ்டின். எஸ், இந்த கொஸ்டினை நீ ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு கடைசியில் தான் கிடைக்க போகுது. எஸ், பார்க்கலாம். He stood on the grass wedge by the side of the road and looked over the garden wall at the old house. ஸோ இப்போ ஹீன்றது ஒரு நம்மளோட ஆத்தர் பார்த்துக்கோ. ஸோ இவர் என்ன பண்ணுறாரா, அந்த கிராஸோட ஓரத்தில், எஸ் இப்போ இந்த வீடு இருக்குன்னு நினச்சிக்கோயேன், இந்த வீட்டோட வெளிப்புறத்தில் நின்று அவர் ஒரு ஓரமாக இந்த வீட்டை வந்து உத்து பார்த்துட்ருக்காரு. இட்ஸ் அ ஓல்ட் ஹவுஸ். இட் ஹேடட் சேஞ்ச் மச். அந்த வீடு பார்க்க எப்படி இருக்கா, அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகலை, ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு எதுவுமே பெருசாக சேஞ்ச் ஆகலை. hadn't changed much. The old house built with solid blocks of granite wasn't altered at all. ஸோ அது அந்த அளவுக்கு ஆல்டர் பண்ணலை. அது எதை வச்சு கட்டியிருக்காங்க? சாலிட் பிளாக்ஸ் ஆஃப் கிரேனைட். நம்ம வந்து கிரைனைட் கல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே, ஸோ அந்த ஸ்டோனை வச்சு அவங்க கட்டியிருக்காங்க. ஜஸ்ட் ஆல்டர் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். பட் தே வாஸ் அ நியூ ஹவுஸ். ஸோ அங்கே என்ன புதுசாக இருக்குது? அவங்க அந்த ஃபஸ்ட்டு அந்த பையன் அந்த வீட்டை நினச்சி பார்க்கும்போது அங்கே புதுசாக எதுவுமே இல்லை. பட் இப்போ அந்த இடத்துல ஒரு நியூ அவுட் ஹவுஸ் இருக்குது. அண்ட் தே வேர் ஃபியூவர் ட்ரீஸ். ஸோ கொஞ்சம் மரங்களும் இருந்தது. இதுதான் அங்கே இருக்கிற ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ். அவர் சொன்னார் இல்லையா, இட் ஹேடன்ட் சேஞ்ச் மச். ஸோ அந்த அளவுக்கு இல்லை, பட் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா இதுதான் இருக்குது. ஹி வாஸ் கிளாட் டு சீ தட் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ ஸ்டில் ஸ்டுட். ஸோ அப்போ அவர் அந்த இடத்துல இருக்கும் போதே அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ அங்கே இருந்துச்சான். அது என்ன, பலாப்பழ மரம் இருந்துச்சான். இப்பயும் அந்த மரத்தை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கவே முடியல. At the side of the building, casting its shade on the wall. நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இவ்வளோ பெரிய மரத்தை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ஷேட் எங்கே இருக்கும்? அந்த மரத்துக்கு கீழே நம்ம உட்காந்துருப்போம். ஸோ வீட்டுக்கு வீடு மரம் வளர்ப்போம். எதுக்காக? நம்மளோட ஏர் சர்க்குலேஷனுக்காக, எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜனுக்காக, எஸ் நம்மளோட ப்ரீதிங்காக அது செய்கிறோம். பட் இருந்தாலும் அதோட ஷேடில் நம்ம உட்காரும் போது நமக்கு எப்படி இருக்கும்? எஸ், அந்த மரத்தோட நிழலில் யோசிச்சு பாருங்கள், அந்த இயற்கையான காற்று, ஃப்ரெஷ் ஹேர், அது ப்ரீத் பண்ணும் போது வர ஒரு சந்தோஷம் எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லையா? எஸ், ஸோ இதெல்லாம் அவர் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஹி ரிமெம்பர். ஸோ இப்போ வேற என்ன நினைக்கிறார்? அந்த வீட்டை பற்றி யோசிச்சு பார்த்தாரு, அதில் இருக்க சேஞ்சஸ் சொன்னார். இது கூட அவருக்கு வந்து இன்னொரு நினைவுகளும் வருதான். He remembered his grandmother saying, "A blessing rests on the house where the shadow of a tree falls." ஸோ அவங்க கிராண்ட்மா வந்து அவர் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு விஷயம் சொன்னாங்களாம். இப்போ வந்து அவர் பெரிய பையனாக ஆகிட்டார். ஓகேவா? ஒரு 25 ஒரு 30 இயர் பர்சனாக இருக்கார். ஸோ இப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று பார்க்குறாரு, என்ன சேஞ்சஸ் இருக்குது, மரம் இருக்குது, இந்த மாதிரி கிரைனைட் கல்ஸ் வந்து ஆல்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்த நோட் பண்ணுறாரு. அண்ட் அதை வெளியேந்து பார்க்கும்போது அவருக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு,
பசங்களா? யார் வரா நம்மளோட ஸ்டோரி நெக்ஸ்ட்? கிராண்ட் மதர் வராங்க. ஜஸ்ட் அவர் நினைச்சு பார்க்குறாரு. ரியலிஸ்டிக்கா அந்த பிளேஸ்க்குலாம் வரல. ஜஸ்ட் ரீகால் பண்ணி பார்க்குறாரு அவரோட யங் டேஸ். என்ன சொல்றாங்க? பிளஸ்ஸிங் ரெஸ்ட் ஆன் த ஹவுஸ். ஸோ எது வந்து ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த மரத்தோட நிழல் வந்து நம்ம வீட்டில் பட்டுச்சுன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கிறதாக ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணி அவங்க கிராண்ட்மா வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா ஓகே. பட் இதை சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா என்ன? நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதுதான் ரீசன். And so the present owner must also be receiving the tree's blessing. எங்க கிராண்ட்மா சொன்ன மாதிரி, அப்போ எங்க கிராண்ட்மா சொன்ன மாதிரி இப்போவும் இந்த வீட்டில் இருக்கிற ஓனர் வந்து இந்த ட்ரீஸோட பிளஸ்ஸிங்கை வாங்கிட்டு தான் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லையா? நம்ம வந்து ட்ரீஸ் வந்து வளர்ப்போம். ஸோ இன்னொருத்தவங்களும் அதில் பயன்பட்டுட்டு அதில் வந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அது நல்ல ஒரு ரெஸ்பிரேஷன் தான் இல்லையா? எஸ். At the spot, so இப்போ ஒரு இன்னொரு கேரக்டர் வர போகிறாங்க. At the spot where he stood, they had once been a turnstile. ஸோ turnstileலாம் இங்கே பாருங்கள், இந்த ஓல்டன் டேஸில் இருக்கும் இல்லையா, இந்த ஒரு கம்பி மாதிரி இருக்கும். ஒருத்தர் தான் ஆக்சுவலி ஒரு சைடு வர முடியும். எல்லாமே கேட் மாதிரி கிடையாதுல்ல. ஸோ ஒருத்தராக தான் வர முடியும். அதில் ஏறி இவர் என்ன பண்ணுவாராம், இப்படி 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 சுற்றிட்டே இருப்பாராம். ஸோ சுற்றும் போது அவருக்கு கொஞ்சம் மயக்கம் வர வரையும், லைக் டெய்ஸினா லைட்டாக ஒரு மயக்கம் வர வரையும் நம்ம கையை பிடிச்சிட்டு இப்படி இப்படி சுற்றுவோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து நமக்கு லைட்டாக ஒரு கிடினஸ் வரும்ல. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து இதில் விளையாண்டுருக்காங்க. இப்போ அதை தான் நம்மக்கிட்ட சொல்ல போகிறாரு. Where he stood, they had once been a turnstile, and as a boy he would swing on it. ஸோ சின்ன குழந்தையா இருக்கும் போது நான் அதில் நிறையா ஸ்விங் பண்ணியிருக்கேன், லைக் ஊஞ்சல் மாதிரி விளையாண்டுருக்கேன். கோயிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் until he was quite dizzy. ஸோ கொஞ்சம் மயக்கம் வர அளவுக்கு ரவுண்டாக போவாராம். அதெல்லாம் அவர் நமக்கு நினச்சி பார்த்து இப்போ சொல்கிறாரு. Now the turnstile was gone, the opening walled up. ஸோ இதெல்லாம் போய் இப்போ என்ன அங்கே கட்டியிருக்காங்க, இப்போ அந்த கேட் எடுத்துட்டு தான் இவ்வளோ பெரிய வால் வந்து அங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க. Tall hollyhocks grew on the other side of the wall. So hollyhocks means லைக் இந்த மாதிரி பூக்கள். இங்கே பாருங்கள், இந்த பூ தான் இதை என்ன சொல்லுவாங்கன்னா காகித பூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஹோலி ஹூக்ஸ். ஓகே, ஸோ இந்த பூக்கள்லாம் அதை சுற்றி வந்து நிறைய வளர்ந்துருக்கு. அண்ட் க்ரூ ஆன் த அதர் சைட் ஆஃப் த வால். வாட் ஐ லுக்கிங் அட்? ஸோ இப்போ தான் ஒரு கேர்ள் வந்து இங்கே வரா. நான் சொன்னேன் இல்லையா ஒரு சின்ன பொண்ணு வருவான்னு. அந்த சின்ன பொண்ணு யாரும் இல்லை. ஸோ அட் ப்ரெசண்ட் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ அவங்க அப்பா அம்மா வந்து வெளியே போயிருக்காங்க. இப்போ அந்த குட்டி பொண்ணு மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கா. ஸோ இப்போ இந்த மேன் வந்து அங்கே நிற்கிறத, நம்மளோட ஹீன்ற அந்த ஆத்தர் நிற்கிறத அந்த குட்டி பொண்ணு வந்து பார்த்துட்டு என்ன கேட்குறா, அங்கே நீ என்ன பார்த்துட்டு இருக்க, எங்கள் வீட்டில் நீ என்ன முறைச்சு பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாட் ஆர் யூ லுக்கிங் அட்? ஸோ அங்கே நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? It was disembodied voice at first. So disembodied na ஒரு கார்னர்லேருந்து ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது. ஓகே, ஃப்ரம் ஒன் கார்னர் a voice is here. ஃபஸ்ட்டு வாய்ஸ் வருது, அதுக்கப்புறம் தான் அந்த பர்சனோட உருவம் வந்து அவருக்கு தெரியுதான். At first, moments later, a girl stood framed between dark red hollyhocks, staring at the man. ஸோ இப்போ இந்த பூக்களுக்கு நடுவில் இருந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து கேட்குறாளாம். ஃபஸ்ட்டு அவளோட வாய்ஸ் தான் வெளியே வருது. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, எதுக்காக அங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த மேனை வந்து குவெஸ்டின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. She was only 12 or 13. ஸோ சின்ன பொண்ணு தான், நம்ம உங்களோட ஏஜ் தான். ஓகேவா? ஸோ மேபி 8th standard or 9th standard. With lively eyes and long back hair. இதுதான் அவளோட ஜெஸ்டர். எப்படி இருக்கா, கண் வந்து லைவ்லியாக அழகாக இருக்கான். அண்ட் வித் லாங் பிளாக் ஹேர். ஐ எம் லுக்கிங் அட் த ஹவுஸ். இட் இஸ் யோர்ஸ், ஹி ஆஸ்க்ட். ஸோ இப்போ இந்த மேன் என்ன கேட்குறாரு, நான் வந்து எதுவுமே பார்க்கல, ஜஸ்ட் நான் வீட்டை தான் பார்த்துட்டு இருக்கேன், இது உங்களோட வீடா அப்படின்ட்டு. அதுக்கு இந்த பொண்ணு, இதெல்லாம் என்னோட வீடு கிடையாதுப்பா, இது எங்கள் அப்பாவோட வீடு அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியாக சொல்கிறாலாம். நோ, இட்ஸ் மை ஃபாதர்ஸ். வை டு யூ வாண்ட் டு பை இட்? எதுக்காக இதெல்லாம் கேட்குறேன், அது எங்கள் அப்பாவோடது, நீ என்ன வாங்க போறியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி இந்த பர்சனை கேட்குறா. அண்ட் வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ? ஹீ இஸ் ஒன்லி அ கர்னல்.
ஒன்லி அ கர்னல். ஸோ அவங்க எப்படி பாருங்க ஒரு காமெடியா, எங்கள் அப்பாவா அவர் கர்னலாக இருக்காரு அப்படின்ட்டு. என்னம்மா கர்னலாக இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா? ஒரு ஆர்மியில் ஒரு கர்னலாக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ நம்ம சிவகார்த்திகேயன் சார் அந்த ஃபிலிமில் காட்டியிருப்பாங்க. படிப்படியாக அந்த ஆர்மியில் எப்படி முன்னேறி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபிலிம் பேர் சாரி மறந்துட்டேன். தெரிஞ்ச கமெண்ட்டில் போட்டு விடுங்க, நானும் பார்க்குறேன். ஃபிலிம் பார்த்துட்டேன், பேர் மட்டும்தான் தெரியல. ஓகே. ஸோ எங்கள் அப்பா கர்னலாக மட்டும்தான் இருக்காரு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், என்னம்மா கர்னலாக இருக்கிறதே நீ இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற, உனக்கு அது அவ்வளோ சாதாரணமா அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒன்லி அ கர்னல் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். ஓகே, வெல் ஹீ ஷுட் ஹாவ் பீன் அ பிரிகேடியர் பை நவ் அப்படின்னா, ஸோ கர்னலுக்கும் மேலே ஒரு பொசிஷன். ஸோ கர்னலுக்கு அப்புறம் ஹையர் ஆஃபீஸர் இருப்பாங்களே அவங்கள தான் பிரிகேடியர்னு சொல்லுவாங்க. The man burst out laughing. இதை கேட்டோன்னே இத்தனோண்டா இருந்துட்டு என்னெல்லாம் பேசுது பாரு, லைக் சைஸு கேட்ட வாயா இது அப்படின்ற மாதிரி ஒரு சிரிப்பு கொடுத்தாராம். இட்ஸ் நாட் ஃபனி she said. even my mom says he should be a brigadier. ஸோ எங்கள் அம்மாவும் இதை தான் சொன்னாங்க, இது ஒன்றும் ஜோக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் கான்வர்சேஷனை கேரி ஓவர் பண்ணுறாங்க. இட் வாஸ் ஆன் த டிப் ஆஃப் his tongue. ஸோ கிண்டல் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பஞ்ச் டயலாக் நமக்கு அடிக்கணும்னு தோணும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், அது அந்த இடத்துல லைக் சூட்டபிளாக இருக்காது இல்லையா? ஸோ வாயை மூடிட்டு வாய்க்குள்ளேயே சிரிச்சிட்டு போயிடுவோம். இப்போ அப்படி தான் நம்மளோட ஆத்தரும் பண்ணுறாரு. இட் வாஸ் ஆன் த டிப் ஆஃப் his tongue to make a witty remark. Perhaps that's why he is still a colonel. ஒரு வேளை நீ இப்படி சொல்கிறதுனால தான் அவர் கர்னலாகவே இருக்காரோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லலான்னு வந்தார். பட் சொல்லலை, ஏன்னா அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட அதை சொன்னால் சூட்டபிளாக இருக்காது அப்படின்னு he dropped it. Okay, but he did not want to give offense. They stood either side of the wall appraising each other. எப்படி நிற்கிறாங்களா அவங்க? ஸோ ஒரு வால் இருக்குது, வால்க்கு இந்த பக்கம் இவர், அந்த பக்கம் அந்த பொண்ணு, குட்டி பொண்ணு இப்படி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க வீட்டை வந்து இவர் பார்க்குறாரு, ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கா. இவ்வளோ நேரம் நடந்தது எல்லாமே இந்த வால்க்கு இந்த பக்கம் அண்ட் அந்த சைடு அந்த பொண்ணு. ஸோ இப்படி தான் இவங்களோட கான்வர்சேஷன் பார்ட் 1 ஜஸ்ட் கொஞ்சம் பிகினிங் ஆஃப் த ஸ்டோரியில் போயிட்டு இருக்கும். And again she started to asking, do you want to buy it? திரும்பவும் நீ இந்த வீடு வாங்க போறியா அப்படின்னு கேட்குறா. நோ, நான் இப்போ வீடு வாங்குற ஐடியாவில் இல்லை, ஜஸ்ட் நான் பார்க்கலான்னு வந்தேன், இந்த வீடு எப்படி இருக்குது நான் பார்க்கலான்னு வந்தேன். ஏன்னா நான் வந்து இங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், நான் சின்ன பையனாக இருக்கும் போது மேபி 25 years பிஃபோர். ஸோ அப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கும் போது இங்கே வாழ்ந்துட்டு இருந்தேன், ஜஸ்ட் எனக்கு பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால நான் வந்து இங்கே வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. Where? No, he said. Well, she said, if you don't want to buy the house, what are you looking at? And I used to live here 25 years ago. ஸோ எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி அவர் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தார், 25 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அவர் கொஞ்சம் பெரிய பையனாயிட்டாருன்னு. ஆஸ் அ பாய், ஸோ நான் அப்போ வந்து சின்ன பையனாக இருக்கும் போது, யங் மேன், ஒரு பையனாக இருக்கும் போது, ஒரு சின்ன பையனாக இருக்கும் போது நான் இங்கே வாழ்ந்துட்டு இருந்தேன். அண்ட் நாங்கள் எப்போ இந்த வீட்டை காலி பண்ணோம்னு பார்த்தோன்னா, லைக் என்னோட கிராண்ட்மா வந்து இறந்த பிறகு இந்த வீட்டை நாங்கள் வந்து விற்றுட்டு இங்கேருந்து போயிட்டோம். ஸோ அகெயின் நான் இங்கே வந்ததுனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see the house அப்படின்னு சொல்கிறார். அண்ட் தென் மை கிராண்ட் மதர் டைட் அண்ட் வி sold the house and went away. ஓகே, ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ், thumbs up போடுங்க பார்க்கலாம், இது வரைக்கும் புரிஞ்சிச்சுன்னா. She was silent for a while. ஸோ இதை கேட்டோன்னே எதுக்காக சைலண்ட்டாக ஃபீல் பண்ண, நார்மலாகவே அப்படியா, ஓகே ஓகே, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி டெத் நியூஸ் எல்லாம் நம்ம கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு சைலண்ட்டாகிடுறா. Taking in this information, then she said, and you had like to buy it back now, but you don't have the money. How did you look? He did not look very prosperous. Yes. Then okay, she was silent for a while. Yes, எதுக்காக சைலண்ட்டாக இருக்கணும், ஒரு டெத் நியூஸ் கேட்டால் நம்ம சைலண்ட்டாக இருப்போம்ல ஒரு நிமிஷத்துக்கு, அந்த மாதிரி இந்த பொண்ணு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சைலண்ட் ஆகுறாலாம். Taking this in the information, then he said, and you had like to buy
ஸோ இப்போ நீங்கள் இதை திரும்பியும் வாங்க ட்ரை பண்ணுறீங்களா, இதை நீங்கள் வாங்க போகிறீங்களா, அப்போ வாங்கலைன்னா ஏன் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க, நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்ககிட்ட ப்ராஸ்பெரிட்டி லைக் வெல்த் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறா. நோ, ஐ வாசன்ட் திங்கிங் ஆஃப் பையிங் இட். ஸோ நான் இதை வாங்கணும்லாம் நினச்சி இங்கே நிற்கலை. வாண்டட் டு see it again, that's all. ஸோ அவ்வளோதான், நான் ஜஸ்ட்டு பார்க்க தான் வந்தனே தவிர நீ சொல்கிற மாதிரிலாம் குழந்தை நீ சொல்கிற மாதிரி நான் வாங்கலாம் வரலம்மா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹவு லாங் ஹாவ் யூ லிவ்ட் ஹியர் இன். ஸோ இங்கே நீங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க அப்படின்னு இதை யார் கேட்குறா சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்தர் தான். ஓகே, அந்த மெயில் இருக்கார் இல்லையா, ஆத்தர் கேட்குறாரு. தென் only 3 years, she smiled. இதை யார் ஆன்சர் பண்ணுறா, அந்த பொண்ணு ஆன்சர் பண்ணுறா. would you like to come in and look more closely? yes. so wouldn't your parent mind? ஸோ இப்போ அந்த பொண்ணு என்ன கேட்குறா, ஓகே நீ வந்து பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுற, வா வீட்டுக்குள்ளே வந்து பாரு அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம நார்மலாக லைக் வி won't do that, but this is just for the narration. ஓகே, ஸோ இப்போ அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு கூப்பிடும்போது, ஏம்மா உன் பேரண்ட்ஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு. ஸோ அப்போ இந்த பொண்ணு சொல்ல, என்னோட பேரண்ட்ஸ் வந்து வெளியே போயிருக்காங்க, ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம், அதுக்கு எனக்கு அலவ்ட் இருக்குது, என்னை அலவ் பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரி பெரிய ஃப்ரெண்ட்ஸும் உனக்கு வந்து உன்னை வந்து பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி இன்னமும் கொஞ்சம் கிண்டலாக அந்த பொண்ணை கிண்டல் பண்ணி பேசுகிறாரு. they have gone to the club. ஸோ இப்போ சொல்கிறேன், என்னோட அப்பா அம்மா வந்து கிளப்புக்கு போயிருக்காங்க. ஸோ இங்கே they have, இங்கே யார் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அந்த கேர்ளோட லைக் பேரண்ட்ஸ். ஓகே, அந்த கேர்ளோட பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பேரண்ட்ஸ் வந்து வெளியே போயிருக்காங்க, கிளப்புக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. they won't mind, I am allowed to bring my friends home, even elderly friends like me. ஸோ என்ன மாதிரி பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கூட உன் வீட்டுக்கு வரலாமா, how old are you? ஸோ இப்போ அந்த பொண்ணு கேட்குற, ஓ நீ அவ்வளோ பெரிய பையனா, எவ்வளோ உனக்கு ஏஜ் ஆச்சு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு. ஜஸ்ட் அ மிடில் ஏஜ் மேன். மிடில் ஏஜ்னா ஆஸ் யூ செட் 25 to 30. yeah, okay. oh just middle-aged man but feeling young today. இங்கே பாருங்க, நான் ஒரு மிடில் ஏஜ் மேன் தான், பட் இன்னைக்கு ரொம்ப நான் யங்காக ஃபீல் பண்ணுறேன். எதுக்காக அவர் அப்படி சொன்னார் புரியுதா, இப்போ புரியுதா? ஸோ அந்த பழைய அவர் வாழ்ந்த வீட்டை அவர் வந்து பார்க்கும்போது பழைய நினைவுகள்லாம் வரும். ஸோ ஒரு செகண்ட் மனசில் அந்த சின்ன குழந்தையாவே தன்னை வந்து கற்பனை பண்ணிட்டு திருப்பியும் அந்த வாழ்க்கையை வந்து அப்படி எட்டி பார்க்குறாரு. ஸோ அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நான் பெரிய பையனா ஒரு மிடில் ஏஜ் மேன் தான், பட் இன்னைக்கு நான் வந்து சின்ன பையனா என்னை வந்து உணர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட. and to prove it, he decided he would climb over the wall instead of going round to the gate. ஸோ இப்போ இன்னைக்கு அவர் சின்ன பையனா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, இன்னைக்கு நான் சின்ன பையனா உணர்ந்திருக்கேன், அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாரா, ஆக்சுவலி அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, கேட் ஓப்பன் பண்ணி விடுற மாதிரி தான் வந்தா. கேட்லாம் வேணாமா, நான் ஜம்ப் பண்ணுவேன், நான் அப்போவே நல்லா ஜம்ப் பண்ணுவேன், இப்போ பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த பெரிய செவர் மேலே எகிரி அந்த பக்கம் குதிக்க ட்ரை பண்ணுறாரு. குதிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி இருக்கும், அப்பா என்னடா இது, நம்ம அப்போ முடிஞ்சுது ஆனால் இப்போ முடியலையே, என்ன நமக்கு வயசாயிடுச்சே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. wall instead of going round to the gate. He got up on the wall, all right, but had to rest there, breathing heavily. So breathing heavily, எகிரி குதிச்சதுனால ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. Middle-aged man on the flying trapeze, he murmured to himself. ஸோ இப்போ என்ன சொல்கிறாரு, முணுமுணுக்கிறாரு. என்ன முணுமுணுக்கிறாருன்னா, லைக் இங்கே பாருங்க, நம்ம சர்க்கஸில் காட்டுவோம் இல்லையா, இந்த சைடு ஒரு ரோப் இருக்கும், அந்த சைடு ஒரு ரோப் இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஜாயின் ஆகும். ஸோ இதை வந்து ட்ரஃபஸி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி என் நிலைமை இப்போ இருக்கே, ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் எகிரி குதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிசன். I will help you, she said and gave him her hand. ஸோ எகிரி அந்த பக்கம் குதிச்சிட்டாரு, கீழே விழுந்துட்டாரு. அடடா என்ன கீழே விழுந்துட்டீங்களே, வாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுறா, கையை கொடுத்து அவரை தூக்கி விடுறா. He slithered down into the flower bed, shattering the stream of hollyhocks. ஸோ நான் அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பூக்கள் காமிச்சேன் இல்லையா, ரெட் கலரில் பிங்க் கலரில், ஸோ அது மேலே போய் விழுந்துட்டார். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணி எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டார். as they walked across the grass. ஸோ இப்போ எங்கே போகிறாங்க, அந்த கார்டனுக்குள்ளே ஜஸ்ட் போகிற மாதிரி அந்த கிராஸ் கிட்ட போயிட்டு he stopped a stone bench. he spotted a stone bench. ஸோ ஸ்டோன் பெஞ்ச் பாருங்க, இப்போ தான் பார்க்கில் வந்து அந்த அயன்லாம் வச்சுருக்காங்க, பட் முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டோனில் தான் அந்த சீட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். நம்மளோட வாட் இஸ் தட்,
பஸ் ஸ்டாப்ஸில் கூட இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ தானே சேர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் இப்படி தான் இருந்துச்சு. He spotted a stone bench under a mango tree. It was the bench on which his grandmother used to rest. ஸோ இந்த பெஞ்சை பார்த்தோன்னே நம்மளோட ஆத்தருக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கு? அது வந்து என்னோட கிராண்ட்மா உட்கார்ந்தது அப்படின்னு சொல்லி பழைய நினைவுகளை இன்னும் நிறைய ஞாபகப்படுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. When she was tired of pruning rose bushes and bougainvilleas, okay? Let's just sit here, he said. I don't want to go inside. She sat beside him on the bench. ஸோ நம்ம வந்து இங்கே கொஞ்ச நேரம் உட்காரலாம், உள்ளெல்லாம் போக வேண்டாம். ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டோன் பெஞ்சில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணுவா? சின்ன பொண்ணு இல்லையா? அவளுக்கு ஒரு கியூரியஸ்னு இருக்கும் இல்லையா? ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல. என்னதான் அப்படி இவர் எதுக்காக வந்திருக்காரு, அப்படி என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இந்த வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டதுனால அவளும் என்ன பண்ணான்னா அவர் பக்கத்துலேயே உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிட்டா. So bougainvillea, yes. They were silent for some time. ஸோ கொஞ்ச நேரம் பக்கத்தில் உட்காந்து அந்த மேன் வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணுறார். The man closed his eyes and remember other times the music of piano. ஸோ அந்த சேரில் அந்த ஸ்டோன் பெஞ்ச் இருக்கு இல்லையா? அந்த பெஞ்சில் உட்காந்து இவர் என்னெல்லாம் யோசிக்கிறாரு பார்க்கலாம். The music of piano, பியானோட மியூசிக்கு, the chiming of the grandfather clock. ஸோ அந்த கிராண்ட்ஃபாதரோட கிளாக் சவுண்டு, constant twitter of the Bulgarians, constant Twitter of the Bulgarians on the veranda. ஸோ இது வந்து ஒரு பேர்ட். இங்கே பார்த்தீங்களா? நம்ம வீட்டு வாசலில் வராண்டாவில் குட்டி குட்டி லைக் பேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பேர்ட்ஸ் தான் இது. ஸோ இந்த பேர்ட்ஸ்லாம் வராண்டாவில் இருக்கும். His grandfather cranking up the old car. I used to climb the jackfruit tree, he said, opening his eyes. ஸோ இப்போ தான் அவர் வந்து அந்த லைக் ஜாக் ஃப்ரூட் ட்ரீக்கே வராரு. ஸோ ட்ரீக்கு வந்தோன்னு சொல்கிறாரு, நான் இந்த ட்ரீயில் நிறைய விளாண்டுருக்கேன், நிறைய மெமரிஸ் இருக்குது, நான் இதில் ரொம்ப ஜம்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிடாரு. Do you want to climb it again? My parents won't mind. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு நான் இதில் நிறைய கிளைம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்போ அந்த குட்டி பொண்ணு டக்குன்னு சொல்கிறா, இப்போவும் போங்களேன், நீங்கள் கிளைம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து ஒரு ஆசை காட்டுற மாதிரி பேசுகிறா. பட் அவரால் அந்த வாலையே எகிரி குதிக்க முடியல. இது எப்படி முடியும் அப்படின்னு யோசிக்கிறார். நோ நாட் ஆஃப்டர் கிளைம்பிங் த கார்டன் வால். ஸோ கார்டன் வாலை தாண்டி வந்ததே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது, நான் இப்போ போகல. லெட் ஜஸ்ட் சிட் ஹியர் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் அண்ட் டாக். I mentioned the jackfruit tree because it was my favorite place. ஸோ எதனால், ஏன் இவரோடது வந்து அந்த ஜாக்ஃப்ரூட் ட்ரீ வந்து ஏன் இவரோட ஃபேவரட் பிளேஸாக இருக்குது அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. Do you see that thick branch stretching out over the roof? ஸோ ஒரு பிக் பிரான்ச் இருக்குது, அதை பார்த்தியா? ஒரு ரூஃபில் எப்படி ஸ்ட்ரெச் ஆகிட்டு இருக்கு. Halfway along it there a small hollow in which I used to keep some of my treasure. Yes, இங்கே ஒரு ஹோல் பார்த்தீங்களா? இதில் என்ன பண்ணுவாராம், அவர் வந்து அவருக்கு பிடிச்சது லைக் அவர் பார்த்தோன்னா அட்ராக்டான சில விஷயங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த ஹோல்குள்ளே போட்டுருவாராம். எஸ், அது வந்து ஒரு ட்ரெஷர் எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ட்ரெஷர் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஒரு புதையல் மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அப்போ ட்ரெஷர்னாலே நமக்கு ஞாபகம் வருது தங்கம், வெள்ளி, பணம், அதுதான். எஸ், இந்த பொண்ணுக்கு க்யூரியஸ் ஆயிடுச்சு. வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஷர்? என்ன மாதிரி ஒரு ட்ரெஷர் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, சொல்லுங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அகெயின் என்ன ட்ரெஷர் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறா. தென் nothing valuable, marbles I had worn. ஸோ இங்கே பாருங்கள், திஸ் வி ஹாவ் இந்த மாதிரி ஐடி ஃபார்ம் படி இந்த மாதிரி அப்பாஸ்ட்ராஃபி கோட் போட்டு கொடுத்துருக்காங்களே. ஸோ இதுக்கெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, ஐ வில் டெல் யூ. ஸோ இப்போ நான் ஒன்றும் பெருசாலாம் இல்லைப்பா, ஜஸ்ட் மார்பிள்ஸ்னால் நம்ம கோலி விளையாடுவோம்ல, அது வச்சுருக்கேன். அண்ட் அ புக். ஸோ எனக்கு புக்கு வந்து ஏதாவது ரீட் பண்ண பிடிக்கல அப்படின்னா அதையும் அங்கே எடுத்துகிட்டு போய் போட்டுருவேன். அண்ட் ஃபியூ ஓல்டு காயின்ஸ் I had collected. Things come and went. I was a bit of a crow. எதுக்கு?
ஐ வாஸ் அ பிட் ஆஃப் அ க்ரோனா, நான் வந்து ஒரு க்ரோ மாதிரி. ஏன் க்ரோ என்ன பண்ணும் அப்படின்னா, பிரைட் திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பார்த்தோன்னா அட்ராக்ட் ஆயிருமா, எடுத்துகிட்டு போய் எல்லாத்துலேயும் ஒரு பிளேஸில் வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிருமா. ஸோ அதே மாதிரி தான் நானும். அவர் என்னெல்லாம் லைக் என்னெல்லாம் அந்த ட்ரெஷராக வச்சுருக்காரு. ஸோ மார்பிள்ஸ் வச்சுருக்காரு, புக்ஸ், அவருக்கு படிக்காத புக்ஸு, தேவையில்லாத புக்ஸு அதெல்லாம் அங்கே வச்சுருவாராம். அண்ட் ஃபியூ காயின்ஸ். அலாங் வித் தட் ஹி ஹேட் ஒன் மோர் ஆல்சோ. யூ நோ, கலெக்டிங் பிரைட் திங்ஸ் அண்ட் புட்டிங் தெம் அவே. ஸோ இது வந்து க்ரோ ரிலேட்டடாக, அவர் ரிலேட்டடாக இல்லை, க்ரோவோட எதனால் அட்ராக்ட் ஆகி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வைக்கும். அதே மாதிரி தான் நானும். ஸோ தேர் இஸ் அ கம்பேரிசன் பிட்வீன் அ க்ரோ அண்ட் ஹிம். There was my grandfather's iron cross. ஸோ iron crossனா இந்த மாதிரி ஒரு மெடல், ஓல்டன் டேஸில் கொடுக்குற ஒரு மெடல். ஓகே, அயன் கிராஸ். ஓகே, ஸோ என்னோட கிராண்ட்ஃபாதர் வந்து ஒரு அயன் கிராஸ் வச்சுருந்தாரு. ஸோ அதையும் எடுத்துகிட்டு போய் நான் அந்த இடத்துல வச்சிட்டேன். வெல், நாட் மை கிராண்ட்ஃபாதர்ஸ் எக்ஸாக்ட்லி, பிகாஸ் ஹீ வாஸ் பிரிட்டிஷ். ஸோ அவர் பிரிட்டிஷ். அண்ட் தென் த அயன் கிராஸ் வாஸ் அ ஜெர்மன். ஸோ அவர் பிரிட்டிஷ் தான், பட் அந்த காயின் என்னவா இருந்துச்சு, ஜெர்மனாக இருந்துச்சான். Was a German decorating awarded for bravery during the war. ஸோ டியூரிங் த வார் வந்து அவர் வந்து துணிச்சலாக செயல்பட்டதுக்காக அவருக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் அது. ஓகே, ஒரு கிஃப்ட்னு சொல்ல முடியாது, ஒரு அங்கீகாரம் மாதிரி. எஸ், த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வென் மை கிராண்ட்ஃபாதர் ஃபாட் இன் ஃப்ரான்ஸ். ஸோ இது யார் கொடுத்தா, ஜெர்மன் கொடுத்தாங்க. அவர் வந்து பிரிட்டிஷ். ஃபைட் எங்கே நடந்துச்சு, ஃப்ரெஞ்சில் நடந்துச்சு. ஓகே, ஹி காட் இட் ஃப்ரம் அ ஜெர்மன் சோல்ஜர். ஸோ என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா, ஃபியூ திங்ஸு, காயின்ஸு, புக்ஸு அண்ட் மார்பிள்ஸ். அடிஷ்னலி ஹி ஹேட் இஸ் கிராண்ட்ஃபாதர்ஸ் வாட் இஸ் தட் அயன் கிராஸ். டு யூ ஸ்டில் ஹாவ் இட்? இது யார் கேட்பா, யோசிச்சு பாரு. ஸோ இன்னமும் அது அங்கே இருக்கா அப்படின்றது யார் கேட்குறா, அந்த கேர்ள் கேட்குறா. ஸோ கொஸ்டின்ஸில் இப்படி கூட, ஒரு எக்ஸாம்ஸில் இப்படி கூட கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ ஒரு லைன் கொடுத்தது, ஹூ இஸ் அ ஸ்பீக்கர் ஹியர், டு ஹூம் தே ஸ்போக் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஸோ இங்கே இந்த இடத்துல ஸ்பீக்கர் வந்து இது இன்னமும் அது அங்கே இருக்கா, அந்த அயன் கிராஸ் அங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறான். No, he said, looking her in the eyes, I left it in the jackfruit tree. இல்லை, அது அங்கே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் I left it in the jackfruit tree. You left it there in the tree. ஸோ இன்னமும் அந்த ட்ரீல தான் அது இருக்கா அப்படின்னு சொல்லி க்யூரியஸாக கேட்குறா. Yes, I was excited at the time, packing and saying goodbye to the people and thinking about the ship I was going to sail on that I simply forgot all about it. Yes, நான் வந்து என்னோட பேக்கிங்னால, அந்த சின்ன பையனாக இருந்தார்ல, ஸோ என்னோட பேக்கிங்கில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, கொலீக்ஸ்க்கு, பக்கத்தில் நேபர்ஸ்க்கு எல்லாம் லைக் சென்ட் ஆஃப், லைக் நான் போகிறதுல வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ அவங்களுக்கு குட் பை சொல்கிறதுலேயே நான் பிஸியாகிட்டேன். அதனால் இந்த திங்ஸ் எல்லாம் நான் இங்கே விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னும் அவர் மென்ஷன் பண்ணுறான். She quietly said, it may still be there in the hollow part of the branches. Yes, he said, it is 25 years, but it may still be there unless someone else found it. So அது அங்கே இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, பட் அதை யாருமே எடுக்கலைன்னா அது அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் ஒரு லைக் டவுட்டாகவும் சொல்கிறாரு. Would you like to go and look? I can't climb the trees anymore. ஸோ இப்போ தான் நம்மளோட டைட்டில். எஸ், இப்போ புரியுதா இந்த டைட்டில் ஏன் இந்த லெசனுக்கு கொடுத்தாங்கன்னு? லைக் இப்பயும் நீங்கள் போய் பார்க்கலாம்ல, அந்த ட்ரீ மேலே ஏறி பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்கிறேன். பட் அவர் என்ன சொல்கிறாரு, ஐ காண்ட் த கிளைம் ட்ரீ எனிமோர். எஸ், இன்னமும் என்னால் அதை கிளைம் பண்ண முடியல. ஏன், அந்த வாலையே என்னால் கிளைம் பண்ண முடியல. எப்படி நான் வந்து மரத்து மேலே ஏறுவேன்? ஐ காண்ட் கிளைம் த ட்ரீஸ் எனிமோர் அப்படின்னு சொல்லி இந்த லெசனோட டாப்பிக்கை வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. இஃப் யூ காண்ட், ஐ வில் கோ அண்ட் சி. ஓகே, பரவாயில்ல, நீங்கள் இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியும் லைக் ஷீ ஸ்டார்டட் டு going to the tree. You just sit here and wait for me. I have found it, she screamed. I have found something. Yes, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கண்டிப்பாக அந்த அயன் கிராஸை நம்ம எடுத்தே ஆகணும். ஏன்னா இப்போ உண்மையாலே அது ஒரு ட்ரெஷர் இல்லையா, ஒரு பொக்கிஷம் மாதிரி எப்படி பாதுகாக்க முடியுமோ அந்த ட்ரீல அது அவ்வளோ சேஃபாக இருந்திருக்கு. ஸோ திருப்பியும் போய் எடுக்கணும்னா அவருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் அதை டிஸ்கவர் போகிற பொண்ணுக்கும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக அந்த பொண்ணு வந்து நீ இங்கே உட்காரு, எனக்காக வெயிட் பண்ணு, நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அந்த மரத்து மேலே ஏறி அந்த ஹோல்குள்ளே இருந்து ஒரு க்ரை மீன்ஸ் லைக் அ ஹாப்பி.
ஏய் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகே, ஸோ அது வந்து ஒரு க்ரைனா நம்ம ராங் வேல எடுத்துக்க வேணாம். It's a happy feeling. I have found it, she cried. Yes. So she's screaming, நான் கண்டுபிடிச்சிட்டேன், என் கையில் என்ன இருக்கு பாரு, வந்து பாரு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறான். And now, barefoot, she ran breathlessly towards him. ஸோ வெறும் காலோட மூச்சு வாங்க வாங்க அந்த ஆத்தரை தேடி, அந்த பையனை தேடி இந்த குட்டி பொண்ணு அந்த அந்த அயன் கிராஸை எடுத்துட்டு அந்த பையனை நோக்கி ஓடி வராலாம். In her outstretched hand, a rusty old medal. Yes. இப்போ அந்த ஓல்டு அந்த லைக் ஓல்டு திங்ல எப்படி இருக்கும், ரஸ்ட் ஃபார்மாக இருக்கும் இல்லையா, தூசி படிஞ்சு ஒரு மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சா ஒரு ரஸ்ட் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி அழுக்கு படிஞ்சு போய் இருக்கான். He took it from her and turned it over on his palm. Yes, அதை வாங்கி இப்படி பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம், it is the iron cross? She asked eagerly. Yes, he said, this is it. Yes, ஆமாம், இதுதான் என்னோட கிராண்ட்பாவோட அயன் கிராஸ். இது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லையா, ஆமாம் இதுதான் அது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக அவரோட பழைய டேஸ் எல்லாமே ரிமைண்ட் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு சந்தோஷமாக இதை வந்து பகிர்ந்துக்கிறாரு. Now I know why you came. You wanted to see if it is still in the tree. அப்போ இந்த பொண்ணு கேட்குறா, எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு நீ வந்து இந்த வீடு வாங்க வரல, ஆனால் எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக நீ வந்து இந்த மெடல் எடுக்க தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்குறாளாம். எஸ், யூ மே பி ரைட். ஐ எம் நாட் ரியலி ஷுர் வை ஐ கேம், பட் யூ கேன் கீப் திஸ் கிராஸ். யூ ஃபவுண்ட் இட் ஆஃப்டர் ஆல். ஸோ நீ சொல்கிறது கொஞ்சம் லைட் கரெக்டாக தான் இருக்குது. நான் உண்மையாகவே எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன் எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் இந்த கிராஸை நீ கண்டுபிடிச்சதுனால நீயே வச்சுக்கோ, இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து அந்த குட்டி பொண்ணுக்காக கொடுக்குறாரு. நோ, யூ கீப் இட், இட்ஸ் யோர்ஸ். பட் இட் வுட் ஹாவ் ரிமைண்ட் இன் த ட்ரீ ஃபார் another 25 years if you hadn't climbed up for looking it. ஸோ இவர் என்ன சொல்கிறார், இதை நீயே வச்சுக்கோமா, இதை நீ தானே எடுத்த அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இல்லை இல்லை நான் தான் எடுத்தேன், பட் ஆனால் இது உன்னோட பொருள் தானே, ஸோ நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்கிறாங்களாம். அப்போ அந்த ஆத்தர் சொல்கிறாரு, இதை வந்து இப்போ நீ தான் கண்டுபிடிச்ச, 25 இயர்ஸ் அப்புறமும் இது நான் வரலன்னா அது அங்கே தானே இருந்திருக்கும், ஸோ இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அன்போட அந்த அந்த எடுத்து அந்த மெடல் அதுலேருந்து ட்ரீ ஏறி எடுத்து அந்த நினைவுகளை அவளுக்கு ஞாபகப்படுத்துறதுனால ஸோ லைக் அ கிஃப்ட் மாதிரி நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. On the right day, at the right time, and with the right person, he said, getting up and placing the medal in her hands. It wasn't the cross I came for. It was my youth. So இந்த மெடல் வந்து இப்போ ஒரு நல்ல நாளில் ரைட் டைமில் ரைட் பர்சன் கிட்ட இருக்கு, நோ ப்ராப்ளம், லெட் ஹர் ஹாவ்னு சொல்லிட்டு அந்த கையில் வந்து மெடலை கொடுத்துட்றாரு. கொடுத்ததுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் இந்த மெடலுக்காக நான் வரலை, நான் வந்து என்னோட யூத்காக வந்தேன், லைக் என்னோட யங் ஏஜை நான் திரும்ப பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி லைக் இந்த வீட்டுக்காக வரல, மெடலுக்காக வரல, எதுக்காகவும் வரல. he just came to see the young age of him. She didn't understand that. எதனால அவளுக்கு புரியலை, ஏன்னா அவள் சின்ன பொண்ணு இல்லையா, நம்ம வளர்ந்துட்டோம் பெருசாயிட்டோம், ஸோ நமக்கு தெரியும் லைக் நம்ம ஃப்யூச்சரை லைக் நம்ம பாஸ்ட்டை போய் நினச்சி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பி ஃபீலிங் வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் போகும்போது அந்த பொண்ணுக்கு அது புரியும். இப்போ வந்து அவளுக்கு அந்த அளவுக்கு அந்த மேன் என்ன சொல்கிறாரு அப்படின்றது வந்து புரியல. But she walked with him to the gate and waited. Where they rode turned, he looked back and waved to her. ஸோ இப்போ மெடலை கொடுத்துட்டாரு, லைக் நான் வந்து இதுக்காக வரல, என்னோட யூத்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறார். ஸோ வீட்டை விட்டு வெளியே போகும்போது அங்கே ஒரு டேர்னிங் மாதிரி இருக்குது. அந்த டேர்னிங் வரைக்கும் லைக் அந்த மேன் போகிற வரைக்கும் இந்த பொண்ணு வந்து லைக் ஓகே பபாய் அப்படின்னு சொல்லி சென்ட் ஆஃப் பண்ணுறா. Then he quickened his steps and moved briskly towards the bus stop. So wave பண்ணிட்டு இப்போ குயிக்கா எங்க போறாரு, பஸ் ஸ்டாப்க்கு போறாரு. There was sprightness
in his steps and something cried aloud in his heart. ஸோ இன்னொரு ஒரு விஷயம் அவருக்கு வந்து மனசுல தோணுதான். என்ன தோணுது? அங்க வந்து ஒரு மேங்கோ ட்ரீயை பார்க்குறாரு. ஓகே, மேங்கோ scented summer breeze made the blood course in his vein and he forgot for a moment that he couldn't climb the trees anymore. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போறாரு. போனதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு மேங்கோ சென்ட் ஃப்ளேவர், மாங்காய் மரம் தான் நமக்கு எப்படி வாசனை வரும், அந்த வாசனையிலே தெரிஞ்சுக்கலாம் அந்த அந்த மரம் வந்து நம்ம ரொம்ப பக்கத்தில் இருக்கு அப்படின்னு. ஸோ ஒரு செகண்டுக்கு அவர் மறந்துட்டாரு. என்ன மறந்துட்டாரு? நம்மளால ட்ரீ கிளைம் பண்ண முடியாது அப்படின்றதே மறந்துட்டாரு. ஓகே, எஸ். ஸோ இது வரைக்கும் தான் நம்மளோட ஸ்டோரிஸ் தட் ஹீ கான்ட் கிளைம் த ட்ரீஸ் எனிமோர். ஸோ இங்கேயும் போடலாம், he couldn't climb the trees. இந்த he எடுத்துட்டு like you can have the title also, I can't climb the trees anymore அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? கரெக்டாக இருந்துச்சா? இப்போ கொஸ்டின் ஆன்சர் போகலாமா? ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சரில் லைக் புக் பேக்கில் மேட்சஸ் இருக்குது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நீ ஆன்சர் பண்ணணும்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒன்ஸ் யூ ஷுட் ரீட் யோர் டெக்ஸ்ட் புக் லைன் பை லைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். எஸ் பசங்களா, வாங்க பார்க்கலாம். வாட் வாஸ் த ஓல்ட் ஹவுஸ் பில்ட் வித்? ஸோ ஓல்ட் ஹவுஸ் எதை வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க? சாலிட் பிளாக்ஸ் ஆஃப் கிரைனைட். ஸோ சாலிட் பிளாக்ஸ் ஆஃப் கிரைனைட்ஸ், அங்கே கிரைனைட்ஸ் மட்டும்தான் இருக்குது, சேஞ்ச் ஆயிருக்கு. Do the visitors still live in the house? Yes, no. ஸோ விசிட்டர்னா அந்த ஆத்தர். ஓகே, ஸோ விசிட்டர்னா பார்க்க ஒருத்தர் வராருல, இன்னுமோ ஒரு அந்த வீட்டை தான் வாழ்கிறாரா? இல்லை, வாழலை. யார் இருக்கா? அங்கே ஒரு குட்டி பொண்ணும் அவங்களோட ஃபேமிலியும் இருக்காங்க. when did the visitor actually hide the? ஸோ இவர் எப்போ இதை ஹைட் பண்ணார்? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த அயன் கிராஸை ஹைட் பண்ணார்? 25 years ago, 25 வருஷத்துக்கு முன்னாடி அயன் கிராஸை அந்த ட்ரீல வந்து ஹைட் பண்ணார். ஓகே, ஸோ இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸை நீ ஆன்சர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? லைன் பை லைன், பிகாஸ் அந்த சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து யார் சொன்னாங்க யார் கேட்டாங்கன்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ பெட்டர் ரீட் இட். ஓகே, the visitor had hidden a few old coins in the tree. So yes, ஆமா, it's a true. The jackfruit tree was still there. Yes, it's a true. As a boy, the visitor used to swing on that. Yes, அந்த ஒரு கேட் மாதிரி காமிச்சேன் இல்லையா, டர்ன்ஸ் லைட். ஸோ அதில் வந்து இன்னமும் ஆஸ் அ பாய் ஸ்விங் பண்ணாரா? ஆமாம், பண்ணாரு. The visitor had sold the house. Yes, எப்போ சோல்ட் பண்ணாங்க? அவங்க கிராண்ட்மா இறந்தார் இல்லையா, இறந்ததுக்கப்புறம் அந்த வீட்டை விற்றுட்டு அவங்க வந்து வேற இடத்துக்கு போயிட்டாங்க. A girl came out of the house. Yes, ஸோ இதுவும் ட்ரூ தான். The visitor's grandfather used to sit on the stone bench. Yeah. So grandfather-ஆ grandmother-ஆ? யார் வந்து அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காருவா? கிராண்ட்மதருக்கு மூச்சு வாங்கும் போது, டயர்டாக இருக்கும் போது தான் உட்காருவாங்க. அண்ட் இட்ஸ் அ false. The visitor was able to remember music of piano. Yes, it's true. Then the visitor was able to climb the jackfruit tree. அப்போ கிளைம் பண்ண முடிஞ்சுதா? குழந்தையா இருக்கும் போது அவரால் முடிஞ்சுது. ஸோ கொஸ்டினிங்க when he was a young boy na he can, but now he can't. Okay, so இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டார் இல்லையா, அதனால அவரால் பண்ண முடியல. இட்ஸ் அ ஃபால்ஸ். The purpose of the visitor of the narrow was to buy his ascender. இந்த வீட்டை வாங்குறதுக்காக வந்திருக்காரு அவரு? இல்லை இல்லையா? ஸோ no, he just came to remember the olden days of him. The visitor climbed over the wall easily. வால் வந்து ஈஸியாக எகிரி குதிச்சாரா இல்லை கஷ்டப்பட்டு எகிரி குதிச்சாரா? கஷ்டப்பட்டு தான் குதிச்சார். ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். ஓகே, then choose the correct answer. So options are given down. Answers. The story I can't climb the trees anymore highlights the importance of, எதை இம்பார்ட்டன்ஸாக குறிச்சார் அவர்? யூத். ஓகே, த யங் ஏஜ், அந்த யங் ஏஜை ரிமெம்பர் பண்ணுறாங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் தான் இந்த லெசன். The house which was visited by men, so remaining unchanged. So ரொம்ப சேஞ்ச் ஆகலை. ஸோ அவர் வந்து அது அன்சேஞ்சுன்னு சொல்லியிருக்காரு. Who said a blessing rest on the house? ஸோ இதை யார் சொன்னா? அவங்களோட grandmother. ஓகே, grandmother said. The visitor came back to the house back. He was looking for the what? Lost youth.
the visitor gifted the dash to the little girl. அந்த அயன் கிராஸை வந்து கிஃப்ட் பண்ணாரு. ஓகே, ஸோ சூஸ் முடிஞ்சிருச்சு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்துட்டோம். இப்போ புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு போகலாம். எக்ஸ்பிளைன். ஸோ இந்த லைனை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த லைனு blessing rests on the tree where the shadow of the tree falls. The tree gives a shadow in the summer. Yes, correct. சம்மர் டேஸில் ஏசி போட்டாலும் வேர்க்கும், ஃபேனு போட்டாலும் வேர்க்கும். ஆனால் மரத்துக்கு அடியில் கொஞ்ச நேரம் உட்காந்தா அந்த அடிக்கிற காற்றுலேயே கண்டிப்பாக நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? And it protect us from heat. Yes, it's correct. So heat la protect பண்ணுது. It give us comfort. Thus it is considered a blessing when the shadows of the tree fall on a house. So இதுதான் அதோட reason. What did the writer observe about the house? So அந்த writer அந்த ஹவுஸ்ல என்ன observe பண்ணாரு பார்க்கலாமா? Ruskin Bond stood on the grass wedge by the side of the road and looked over the garden wall at the old house. So இப்போ வந்து just பார்க்குறார். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஓரமாக நின்று அந்த கிராஸோட ஓரத்தில் நின்று ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு? ஓல்ட் ஹவுஸை பார்க்குறாரு. ஸோ சென்டென்ஸாக உன்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல, அட்லீஸ்ட் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க? ஓல்ட் ஹவுஸை பார்க்குறாங்க. செகண்ட் பாயிண்ட்டு, சாரி, ஸோ திஸ் we can make us number 1. ஓகே, ஸோ என்ன பார்க்குறாங்க? ஓல்ட் ஹவுஸை பார்க்குறாங்க. த ஓல்ட் ஹவுஸ் வாஸ் பில்டு வித். ஸோ ஒரு இடத்த பார்க்குறோம், அதை பார்த்தோன்னு எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க? ஸோ பில்டு வித் எதில்? solid rocks of granite. Okay, they were a new outhouse. Yes, அங்க ஒரு new outhouse இருந்தது and lesser treesம் இருந்தது. ஸோ இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு சீயிங்காக இருந்தது. ஸோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவர் இதெல்லாம் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு? ஃபஸ்ட்டு ஒரு ஓல்ட் ஹவுஸ் பார்க்குறாரு. அண்ட் தென் அந்த ஓல்ட் ஹவுஸ் எதை வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க? சாலிட் பிளாக்ஸ் ஆஃப் கிரானைட் வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கே புதுசாக ஒரு அவுட் ஹவுஸும் இருக்குது அண்ட் கொஞ்சம் மரங்களும் இருக்குது. இதுதான் அவர் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. ஸோ ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன் இது எல்லாமே ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுறாரு. ஓகே, தென் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ வாஸ் அட் அ சைட் ஆஃப் அ பில்டிங் காஸ்டிங். ஸோ ஜாக் ஃப்ரூட் எங்கே இருந்தது? சென்டராக இருந்துச்சா? இல்லை, சைடில் தான் இருந்துச்சு. எங்கே இருந்துச்சு? ஜாக் ஃப்ரூட் வந்து சைட் ஆஃப் த பில்டிங் casting its shade on the wall. They used to be a turnstile which he as a boy would swing around till he got Daisy. In its place now was a wall. So அந்த turntiles-க்கு பதிலாக என்ன இருந்தது? ஒரு வால் இருக்கு. இப்போ அதை எடுத்துட்டு அதை வந்து கட்டியிருக்காங்க. With a tall holly hooks on the side of the wall. What was the local superstition about the tree? So just ஒரு நம்பிக்கை என்ன இருக்கு அந்த ட்ரீ எதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. The local superstition was that the owner of the house will always be receiving the blessing of the shadow of the tree falls on a house. ஸோ இதை தானே நம்ம கிராண்ட்மா சொன்னாங்க, அதுவும் இதுவும் சேம் தான். ஸோ என்ன டைப் ஆஃப் பிலீவ் அப்படின்னா இதுதான். What did the visitor do with the turnstile when he was a boy? என்ன பண்ணுவாரு? ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் மயக்க வர அளவுக்கு சுத்துவாரு. ஓகே, swing round and round until he was Daisy. Who is the owner of the house now? ஸோ யார்? அங்கே ஒரு குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, அவங்க பேரண்ட்ஸ் தான் ஓனர். ஸோ அவ என்ன சொல்கிறா? நான் ஓனர் இல்லை, எங்கள் அப்பா தான் ஓனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. The girl's father is the owner of the house now. Why did the visitor return to his old house? The visitor returned to his old house searching for his memories. எதுக்காக வந்தாரு? கோல்டுக்காக வந்தாரா? அந்த மெடலுக்காக வந்தாரா? இல்லை, just to recall the memory of old days by going back to the place of his youth and childhood. How did he get back the iron cross? ஸோ எப்படி அந்த iron cross வந்து அந்த பொண்ணு ஜம்ப் பண்ணி போய் எடுத்துட்டு வந்தா? The girl climbed up the jackfruit tree. She found the rusted iron cross there. She brought it to the narrator. Thus he got it. How did the grandfather get? ஸோ அந்த grandfatherக்கு வந்து அந்த iron cross எப்படி கிடைச்சிது? சொன்ன இல்லையா, அவர் பிரிட்டிஷ், கொடுத்தவங்க ஜெர்மன். எங்கே போய் ஃபைட்டு? ஃப்ரான்ஸில் ஃபைட்டு. ஓகே, see that is during the First World War.
ஓகே, வாட் டிட் ஹி டூ வித் த ஓல்டு? ஸோ அதை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க? த கேர்ள் பாட் இட். ஸோ யார் எடுத்துட்டு வரா? த கேர்ள் எடுத்துட்டு வரா ஃப்ரம் த ட்ரீ. ஹி கேவ் இட் டு த நரேட்டர், பட் த நரேட்டர் கேவ் இட் பேக் டு த கேர்ள் இட் செல்ஃப். ஸோ அதை அந்த அந்த அயன் கிராஸை வச்சு அவங்க இதுதான் பண்ணாங்க. வேர் ஹேட் ஹி லெஃப்ட் ஹிஸ் சைல்ட்ஹுட் ட்ரெஷர்? எங்க விட்டாரு? அந்த ட்ரீயோட ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, அதில் தான் வச்சுருந்தார். He had left his childhood treasure in the jackfruit tree. Hello. ஓகே, ஸோ கொஸ்டின் ஆன்சர்ஸ் 10 படிச்சிட்டோம். இப்போ மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இந்த சைட் வேர்டு இருக்கும், இந்த சைட் மீனிங்ஸ் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு மேட்ச். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டிக்ஷனரி எடுத்து இந்த ஃபுல் மீனிங்கையும் என்ன பண்ண நீ பார்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 minutes தான் ஆகும், மேக்ஸிமம் 5 minutes தான் ஆகும். ஸோ ஒன்று ஒன்றா எடுத்து மீனிங் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைட் பாரு. ஓகே, ஸோ த ஆன்சர்ஸ் ஆர் ஹியர். த நெக்ஸ்ட் ஒன், எஸ். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஐ அப்போஸ்ட்ரோஃபி போட்டு டி அண்ட் ஐ அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எல்எல். ஸோ இந்த மாதிரி ஃபுல் மீனிங் பார்க்கலாம். ஸோ படிக்கும் போது அங்கே ஹேட் வருமா வுட் வருமான்றது அந்த சென்டென்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, ஸோ யூ அப்போஸ்ட்ரோஃபி டினா யூ, இந்த டிக்கு என்ன மீனிங்னா 2 இருக்குது. ஸோ இங்கே ஹேட் அப்படின்னு வரலாம், இல்லை வுட் அப்படின்னு காட்டலாம். இங்கே விஇ இருக்கு, வி ஹாவ். ஓகே, ஸோ தே ஹாவ். இங்கே அதே மாதிரி. ஸோ இதுவும் சேம். ஓகே, இங்கே டி வந்ததுனால இங்கே ஹேட் வரலாம், இல்லைன்னா வுட் வரலாம். இங்கே இஸ் வந்ததுனால வாஸ் ஆர் இஸ். ஓகே, வாஸ் நாட். ஸோ இது நமக்கு ஈஸியாக இருக்கும். என்ஓடியை ஷார்ட்டாக வந்து என் அப்போஸ்ட்ரோஃபி டி. வாஸ் நாட், இஸ் நாட், டஸ் நாட், ஆர் நாட், வுட் நாட், கேன் நாட். ஓகே, ஷார்ட் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நீ வந்து இதை நீ ஓனாகவே பண்ணலாம், இதை பார்க்கணுன்னே இல்லை. நீ வந்து இந்த லெசனில் கொடுத்துருக்க மாதிரி இப்போ லைக் நீ சம்மர் ஹாலிடேஸ் போகிற, ஸோ அங்கே உனக்கு ஸ்வீட் மெமரிஸ் இருக்கும். இப்போ நீ ஸ்கூலுக்கு போன உடனே உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவல, அந்த மாதிரி ஒரு லெட்டர் லைக் ஒரு ஓனாக நம்ம எழுத போகிறோம். Based on the story and your own idea, write your answer in the about. So இது நம்ம ஓனா எழுத போகிறோம். Imagine yourself as a writer. Narrate the story of your visit to your ancestors' house. Like நீ உன் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருப்ப, அங்கே போய் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இந்த ஸ்டோரியை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நீ உன்னோடது எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூ கேன் ஹாவ் திஸ் லெசன், ஆத்தர், கேரக்டர், தீம். Then start to write your like own. Okay, it's not from the book and all. If you doesn't want this, you can create the own thing. Just for your reference, I have given the answers here. ஒரு வாட்டி பாருங்க, படிச்சு பாருங்க, லைன் பை லைன். எஸ், ஸோ இந்த ரைட்டிங்கில் நீ என்ன வேணாலும் எழுதலாம். லைக் உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிருக்க, இல்லை பிடிச்ச சாப்பாடு, அன்றைக்கி உனக்கு ஏதாவது உன் கிராண்ட்மா கதை சொல்லியிருப்பாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, ஒரு நாளும் உனக்கு ஸ்வீட் மெமரிஸ் இருக்கும்ல. ஸோ அது எல்லாமே நீ இதுதான் எழுதணும்லாம் கிடையாது. ஸோ அன்னைக்கு அந்த டைமில் உனக்கு கிடைச்ச எல்லா மெமரிஸுமே நீ வந்து உன்னோட ஓன் ரைட்டிங்கில் எழுதலாம். ஸோ டைரெக்டாக போய் நம்ம எதுவுமே பென் பண்ண முடியாது இல்லையா. ஸோ பிஃபோர் தட் ஒரு பேப்பர் எடுத்து லைக் 1 point, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது, செகண்ட் பாயிண்ட் இது, ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோ. நீ எக்ஸாமில் இந்த மாதிரி ஜென்ரல் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா எடுத்தோன்னே போய் உடனே பெண்ணை கொஸ்டினை எழுதிடாத. எழுதுறதுக்கு முன்னாடி மைண்டில் ஒரு 2 minutes கண்ணை மூடி, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இது, செகண்ட் பாயிண்ட் இது, தேர்ட் பாயிண்ட் இது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சொல்லி பார்த்து எழுதும் போது உனக்கு பாயிண்ட்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, ஸோ எழுதிட்டே நம்ம யோசிச்சுட்டே எழுதிடலாம் அப்படின்லாம் எழுதக்கூடாது. ஸோ ஜஸ்ட்டு இப்போ வந்து ஒரு லெட்டர் பார்க்கலாம். இட்ஸ் அன் இன்ஃபார்மல் லெட்டர். ஓகே, இன்ஃபார்மல் லெட்டர்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இன்ஃபார்மல் லெட்டர் டு யோர் ஃப்ரெண்ட். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு, நேபர்ஸ்க்கு, டேட்க்கு, மாம்க்கு எழுதும் போது எல்லா லெட்டர்ஸையும் என்ன சொல்லுவோம்? இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பர்டிகுலராக ஒன்றும் பெருசாலாம் ஃபாலோ பண்ண தேவையில்ல. லைக் எல்லாமே சேம் லைனில் இருக்கணும். இங்கே பார்த்தியா, ஒன்று அங்கே ஒன்று இங்கே அப்படிலாம் எழுதக்கூடாது. ஸோ ஃப்ரம் டு இதை தான் நம்ம வந்து லைக் ஃபாலோ பண்ணுவோம். பட் இப்போ லெட்டர் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃப்ரம்மும் டூவும் நீ எழுதாத. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட் போட்டுக்கோ. ஒன்று டேட் இங்கே போடலாம்,
அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அட்ரஸை மேலே எழுதிட்டு இங்கே கூட சென்னை அதுக்கு கீழே கூட நீங்கள் டேட் போடலாம், தப்பு கிடையாது. ஸோ டேட் போட்டுட்டு எந்த பிளேஸ் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு உன் பேர் போடு. ஸோ லைக் எழுது, நீ என்ன எழுத போகிற, நான் என்னோட வீட்டுக்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனேன், என்னோட பூர்வீக வீட்டுக்கு போனேன், லைக் என்னோட பெரியப்பா வீட்டுக்கு போனேன், அங்கே வந்து நான் நல்லா என்ஜாய் பண்ணேன், லைக் டெண்டர் கோகனட் சாப்பிட்டேன், லைக் ஐஸ் ஆப்பிள் சாப்பிட்டேன், லைக் சம்மரில் அதானே நமக்கு நிறைய கிடைக்கும், ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஸோ இதெல்லாமே வந்து ஒன்று ஒன்றா எழுதலாம். நான் விளையாட போனேன் அப்படின்னு சொல்லி. எஸ். ஸோ இது ஃபுல்லாக எழுதிட்டோம். ஸோ பாருங்கள், இங்கேயும் ஒரே லைனில் தான் கொடுத்துருக்கு. லைன்ஸ் வந்து இங்கே ஒரு லைன் அங்கே ஒரு லைன் அப்படிலாம் நீ எழுதாத, எல்லாமே ஒரே லைன்லேயே ஸ்டார்ட் பண்ணு. ஓகே. ஸோ இவ்வளோ நாளாக நம்ம எங்கே போட்டிருப்போம், yours faithfully அப்படின்றத இங்கே போட்டிருப்போம். ஸோ இப்போ இதுவும் அந்த சைட் தான் வரும். எழுதிட்டு yours friendly, yours lovingly அப்படின்னு போடு. yours faithfully வந்து நம்ம எங்கே போடுவோம், நம்ம அங்கே yours thanking, yours faithfullyலாம் வந்து ஃபார்மல் லெட்டரில் தான் போடுவோம். இது இன்ஃபார்மல், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு தானே எழுதுறோம். ஸோ லைக் ஃப்ரெண்ட்லியாக எழுதினா போதும். ஸோ இங்கே yours friendly போட்டுட்டு your name, address, ஸோ to address, this is address on the envelope. நம்ம லெட்டரோட பேக் சைடில் எழுதுவோம் இல்லையா, கவர்லாம் பண்ணிவிட்டு சீல் பண்ணிவிட்டு எழுதுவோம்ல, அது. ஏன் வந்து இதை நான் கற்றுக்கணும், ஏன் லெட்டர் ரைட்டிங் கற்றுக்கணும், இப்போ தான் ஃபோன் இருக்குல்ல, தட்டினா வரப்போகுது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் யோசிக்காத. இது எப்போ உனக்கு புரியும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த லெட்டர் ரைட்டிங்கை நீ நல்லா கற்றுக்கிட்ட அப்படின்னு வச்சுக்கோயேன். இந்த லெட்டர் வந்து இப்படி தான் எழுதணும். இப்போ நீ இன்ஃபார்மல் லெட்டருக்கு போய் ஃப்ரம் டு போட்டு எழுதுனா நல்லா இருக்காது. பட் ஃபார்மல் லெட்டருக்கு ஃப்ரம் டு போடாமல் எழுதுனாலும் நல்லா இருக்காது. ஸோ இந்த பேட்டர்ன் மட்டும் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ நான் மெயில் அனுப்ப போகிறேன், எனக்கு எதுக்கு லெட்டரு? ஸோ மெயில் அனுப்புறதும் ஒரு லெட்டர் ஃபார்மேட் தானே. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோ. அண்ட் நம்ம காலேஜுக்கு போகிறோம், இப்போ +2 போகிற, நீ லீவ் போடுற, ஒரு பிரின்ஸிபலுக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுக்கணும், அப்போ நீ என்ன பண்ணுவ, யோசிப்பல்ல. ஸோ அதெல்லாம் வேண்டாம். அந்த மாதிரி ஒரு பேட் சுச்சுவேஷன் நமக்கு வேண்டாம். லெட்டர் கூட எழுத தெரியாதா, என்னதான் நீ படித்த, என்னதான் 10th படித்த, என்னதான் மார்க் வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. கேட்காம இருக்கணும்னா இந்த லெட்டர் ரைட்டிங்கை நல்லா படி. லெட்டர் ரைட்டிங்கை நல்லா படிச்சுக்கோ. இந்த லெட்டர் ரைட்டிங்லாம் கிடையாது. ஒன்றுத்துக்கும் என்ன ஃபார்மேட்டு அப்படின்றத நீ கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோ. கம்பேரிசன் ஆஃப் டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன். எஸ். ஸோ இப்போ லெசன்ஸ் பார்த்துட்டோம், கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டோம். நான் சொன்னேன் இல்லையா, கம்பேரிசன் எதை கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேரிசன் இந்த வேர்டை கேட்டாலே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா. சின்ன வயசுலேருந்து யார் கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க வீட்டில், உன் அண்ணன் அப்படி பண்ணுறான், உன் தங்கச்சி இப்படி பண்ணுறான், நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்போம். ஸோ வீட்டில் கம்பேரிசன் இருக்கும். ஸ்கூலுக்கு போனால் சும்மா விடுவாங்களா, என்னடா பண்ணுற, படிடா அப்படின்னு சொல்லி டீச்சரும் ஒரு கம்பேரிசன் வச்சுருப்பாங்க. ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸ்லேயும் ஒரு கம்பேரிசன் இருக்கும், லைக் ஜாப் பற்றி. அவங்க நல்லா பண்ணுறாங்க, அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்க, நீங்கள் இன்னும் டார்கெட் அச்சீவ் பண்ணல அப்படின்னு சொல்லி. ஸோ கம்பேரிசன் இதுதான். ஓகேவா? எதை கம்பேர் பண்ணுறோம், இவ்வளோ நான் சொன்னது நமக்கு வேண்டாம், ஜஸ்ட் ஃபார் யூர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. ஸோ கம்பேர் பண்ணுறதுல ஒரு டிகிரி இருக்கான். என்ன டிகிரி? எஸ், படிக்கிறது இல்லை. ஸோ கம்பேரிசன் பண்ணும்போது ஒரு டிகிரி ஃபாலோ பண்ணோம். என்ன டிகிரி அப்படின்னா, பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். ஸோ 3 டிகிரி இருக்குது கம்பேரிசனில். எத்தனை டிகிரி இருக்குது? 3 டிகிரி இருக்குது. பாசிட்டிவாக பண்ணணும், கம்பேரிட்டிவாக பண்ணணும், சூப்பராக பண்ணணும். இது 3 ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே. ஸோ எத்தனை இருக்குது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில்? 3 இருக்குது. ஃபஸ்ட்டு எப்படி நம்ம கம்பேர் பண்ணுவோம்? ஸோ நெகட்டிவ் கம்பேரிசனை விட்டுட்டு பாசிட்டிவாக பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் கம்பேரிட்டிவ்னா லைக் கம்பேரிங் ஒன் வித் அனதர். ஸோ 1 to 1. இந்த பாசிட்டிவில் வந்து நீ மட்டும்தான் இருப்ப, இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. உன் கிளாஸில் உன்னை பற்றி மட்டும் பாசிட்டிவாக கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே. அதுவே உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணால் தட் இஸ் கம்பேரிட்டிவ். அண்ட் உன்னையும் உன்னோட ஹோல் கிளாஸையும் சேர்த்து கம்பேர் பண்ணால் தட் இஸ் சூப்பர்லேட்டிவ். அவ்வளோதான், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. சூப்பர்னா நிறைய, கம்பேரிட்டிவ்னா 2, பாசிட்டிவ்னா 1, இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. Comparison can be made using 3 forms of an adjective. So adjectiveனா என்ன ஞாபகப்படுத்தி சொல்லு. 8 parts of speech இருக்குல்லையா, அதில் adjectiveனா என்ன? It describes the noun. Yes, noun-ஐ பற்றி அதிகமாக சொல்கிறது. அப்போ noun-னா என்ன? நேமிங் வேர்ட்ஸ். ஸோ ஒருத்தரை பற்றி, ஒரு பொருளை பற்றி, ஒரு இடத்த பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஆனால் அதுவே அதிகமாக கொடுத்துச்சுன்னா அதுதான் adjective. Adjective is a word that describes or qualifies a noun. It gives more information about a noun. Clear now? இப்போ புரிஞ்சுதா? ஸோ கம்பேரிசன், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் 3 இருக்குது.
அந்த மூணுமே லைக் அட்ஜெக்டிவோட கனெக்ஷன் ஆயிருக்கும். அட்ஜெக்டிவோட ஜாப் என்ன? நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ பாருங்க, இந்த கிராமரில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இப்போ நீ ஒன்று படிக்கணும்னு நினச்சிக்கோ. இப்போ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை நீ படிக்கணும்னா உனக்கு அட்ஜெக்டிவ் பற்றியும் தெரிஞ்சிருக்கணும், நவுனை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம நவுன் வந்து பேசிக்காகவே சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். 4th நவுன் வருது. ஓகே, ஸோ சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். அதை மறக்காமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு வந்து ஒரு ப்ரஷிங் மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்டோரேஜ் சூப்பராக இருக்கும். The tiger is a strong animal. ஸோ இது என்ன டிகிரி? பாசிட்டிவ். இங்கே வந்து டைகரை வந்து வேற யார் கூடயும் கம்பேர் பண்ணல. டைகர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அனிமல் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக டைகரை பற்றி மட்டும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ். As I said, there are 3 degrees of comparison. One is positive, comparative and superlative. Okay, so இங்கே பாருங்க, Kumar is a kind man. ஸோ பாசிட்டிவ், குமாரை பற்றி ஒரு பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஸோ அவன் மட்டும்தான் இருக்கான் அந்த இடத்துல. ஸோ அதனால் அது பாசிட்டிவ். சுனாமி இஸ் மோர் டிஸ்ட்ராக்டிவ் தென் சைக்ளோன். ஸோ இங்கே சுனாமி ஒரு நவுன், சைக்ளோன் ஒரு நவுன். ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு 1ஆக வச்சுக்கோங்க, இதை வந்து 2ஆக வச்சுக்கோங்க. ஸோ 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணும் போது நமக்கு என்ன ஃபார்ம் கிடைக்கும்? கம்பேரிட்டிவ் ஃபார்ம் கிடைக்கும். இப்போது அந்த 1 கூட நிறைய கம்பேர் பண்ண போகிறாங்க. ஓகே, மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு. இங்கே ஹையஸ்ட்னு வந்திருக்கு. ஸோ இங்கே இந்த ஒன் இருக்கா இல்லையா, இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை இவனை யாரு கூட கம்பேர் பண்ணுறாங்க? உலகத்தில் இருக்கிற எல்லா மவுண்டைன் கூடயும் கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ புரிஞ்சுதா? எஸ், சூப்பர்லேட்டிவ். அப்போ மவுண்ட் எவரெஸ்ட் தான் சூப்பரோ சூப்பர் அப்படி மாதிரி. ஓகே, ஸோ இங்கே பார்த்தோன்னா இங்கே ஹையஸ்ட் இஎஸ்டி அப்படின்னு வந்தாலே நமக்கு சூப்பர்லேட்டிவ். ஓகே, அண்ட் இங்கே வந்து இஆர் டாலர், டாலர், டாலஸ்ட். அப்போ இஆர் வந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ், இஎஸ்டி வந்துச்சுன்னா சூப்பர்லேட்டிவ். ஒன் மோர் சிஆர், இங்கே பார் 3 degrees of comparison. ஸோ இது வந்து ஒரு ஆப்பிள். ஓகே, ஆப்பிள் பிக் அப்படின்னு சொன்னால் the apple is big அப்படின்னா ஓகே. the apple is bigger than an orange. ஸோ ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே இஆர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆப்பிள் இஸ் த பிக்கெஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் ஆல். ஸோ இங்கே இஎஸ்டி. ஸோ இதுவும் ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். இஆர் வந்தால் கம்பேரிட்டிவ், இஎஸ்டி வந்தால் சூப்பர்லேட்டிவ். ஸோ எல்லா இதை விட ஆப்பிள் தான் வந்து கொஞ்சம் பிக்கஸ்டாக இருக்குது. ஓகே, கம்பேரிசன் புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு பேசிக்கே இதுதான். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்னா இஆர், இஎஸ்டி அண்ட் த ஒன் பாசிட்டிவ் வில் பி ரிமைனிங் வில் பி சேம். ஓகே, பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். ஸோ இப்போ ஒரு சென்டென்ஸ் வச்சு எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். நோ அதர் கேர்ள் இன் த கிளாஸ் இஸ் டால் ஆஸ் ரம்யா. ஸோ இங்கே இஆரும் கொடுக்கல, இஎஸ்டியும் கொடுக்கல, பிளெயினாக ஒரு டால் கொடுத்துருக்காங்க, ஒரு வேர்ப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அவளை யார் கூடயும் கம்பேரும் பண்ணல, அதனால அது பாசிட்டிவ். ரம்யா இஸ் டாலர். ஸோ இப்போ இங்கே டேஷ் கொடுத்துருவாங்க. ரம்யா இஸ் டேஷ் தேன் எனி அதர் கேர்ள் இன் த கிளாஸ். ஸோ ரம்யாவையும் இன்னும் வேற கேர்ளையும் கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ 2 பேர் தான் கம்பேர் பண்ணுறாங்க, இந்த சைடு ஒருத்தர், அந்த சைடு ஒருத்தர். அப்போ இங்கே என்ன நம்ம யூஸ் பண்ணணும்? டால், டாலர், எல்இஆர், டாலர். இப்போ ரம்யா மட்டுமே அந்த ஹோல் ஸ்கூலில், ஹோல் கிளாஸில் ஹைட்டாக இருக்கா. அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? இஎஸ்டி, டாலஸ்ட். ஓகே, Ramya is the tallest girl in the school. Okay, very few girls in the class are as tall as Ramya. So like எதுவுமே கொடுக்கல. ஓகே, பாசிட்டிவ். அண்ட் இங்கே ரம்யா இஸ் taller than most of other girls in the class. Tallest, Ramya is one of the tallest. புரிஞ்சுதா? எஸ், நெக்ஸ்ட் போலாமா? Positive degree is used to express or describe quality. Okay, another point நமக்கு பாசிட்டிவ் டிகிரி என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணும்? ஒருத்தரோட குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணும். ஓகே, எக்ஸ்பிரஸ் ஆர் டிஸ்கிரைப் த குவாலிட்டி. பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஸ்டேட் த கேரக்டர்ஸ் ஆஃப் த நவுன். எஸ், பாருங்க, இட் இஸ் அ டால் பில்டிங், அவ்வளோதான், அது பாசிட்டிவ். மேங்கோ இஸ் ஸ்வீட்
டு த டேஸ்ட். ஸோ இப்போ இது கம்பேரிட்டிவாக மாற்றணும்னா என்ன பண்ணலாம்? ஸ்வீட்டர். சூப்பர்லேட்டிவாக மாற்றணும்னா ஸ்வீட்டஸ்ட். ஓகே, அதே பாருங்க. திஸ் பில்டிங் இஸ் taller. சொன்ன மாதிரி ER போட்டாச்சு. than any other building. Mango is sweeter. ER. அப்போ இது கம்பேரிட்டிவ் ஃபார்மில் இருக்கு. ஓகே, எது கூட கம்பேர் பண்ணுறாங்க? பைனாப்பிள் கூட கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ சூப்பர்லேட்டிவ்னு என்ன சொன்னேன்? ஒரு ஆப்ஜெக்டை இல்லை ஒரு பர்சனை வந்து ஹோலாக லைக் குரூப் ஆஃப் திங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அண்ட் அது எதில் முடியும்? ESTயில் முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிளான கிடையாது, சிலதுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். எக்ஸப்ஷன் இருக்குது, லைக் மோர், மோஸ்ட், அந்த மாதிரி. ஓகே, அண்ட் சூப்பர்லேட்டிவ் மோர் தேன் டூ திங்ஸ்னா கம்பேரிட்டிவ், மோர் தென் டூ திங்ஸ்னா இட்ஸ் அ சூப்பர்லேட்டிவ். திஸ் இஸ் டாலஸ்ட் பில்டிங். ஸோ எல்லா பில்டிங்கை விட இந்த பில்டிங் தான் டாலஸ்ட். அப்போ EST வந்தாச்சு. மேங்கோ இஸ் த ஸ்வீட்டஸ்ட் ஃப்ரூட். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிக்சர் இருக்கா? எஸ். ஸோ யங்கர், யங்கஸ்ட், இதில் எது பாசிட்டிவ்? யங்கஸ்டா? கிடையவே கிடையாது. எஸ், இது வந்து பாசிட்டிவ். திஸ் இஸ் ER கொடுத்துருக்காங்க, ஸோ கம்பேரிட்டிவ். இங்கே EST கொடுத்துருக்காங்க, ஸோ சூப்பர்லேட்டிவ். ஓகே, இங்கே பாருங்க, பிரபு இஸ் யங், ஸோ பாசிட்டிவ். தென் பிரபு இஸ் யங்கஸ்ட் தென் அம்ரிதா அண்ட் பிரபு இஸ் த யங்கஸ்ட் ஆஃப் ஆல். புரிஞ்சுதா? யங்கர், யங்கஸ்ட். ஸோ என்ன பண்ணலான்னா லைக் பாசிட்டிவ் கம்பேரிசனை வேர்டை வந்து எழுதிக்கோ. ஒரு பேப்பர் எடுத்து டேப்லோ காலம் போட்டுக்கோ. லைக் இங்கே பாரு, ஸோ இது வந்து நமக்கு பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். ஓகே, ஸோ இங்கே நிறைய வேர்ட்ஸ் எழுதிக்கோ. புக்கை மூடிட்டு கம்பேரிட்டிவ்க்கும் சூப்பர்லேட்டிவ்க்கும் என்ன வரும் அப்படின்றதையும் தெரிஞ்சு எழுதி வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ இதெல்லாம் உன்னோட ஓன் லைக் உனக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீ இதை பண்ணணும். ஏன்னா இதை பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் போகும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் பேசிக்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை வச்சு யூ ஹாவ் டு ஃப்ரேம் யோர் சென்டென்ஸ். ஓன் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். பண்ணலாமா? எஸ், வாங்க. இந்தியன் ஃபுட் இஸ் ஹெல்தியர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ER கொடுத்துருக்காங்களா? ஹெல்தியர். அப்போனா அது என்ன கம்பேரிசன்? சொல்லுங்க பார்க்கலாம். கம்பேரிட்டிவ். ஓகே, அது வந்து வித் யார் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க? இட்டாலியன் ஃபுட். ஸோ அப்போ இங்கே ஒரு ஃபுட் இருக்குது, இங்கே ஒரு ஃபுட் இருக்குது. கம்பேரிசன் ஆஃப் டூன்னு வந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ். ஓகே, ஸோ ER. நோ அதர் ஃபுட் இஸ் ஹெல்தி ஆஸ் இந்தியா அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் த பாசிட்டிவ் வியூ ஆஃப் இட். ஓகே, the same. Eco-friendly, economical, safer. So 3 இருக்கு பாருங்க. Answers note பண்ணிக்கோங்க. Motorbike or not safer than cycle. Comparative. Bicycle is the most eco-friendly. This is like what is superlative. Bicycle is economical. It is just a positive of it. So இது எப்படி பாசிட்டிவ்னு சொல்லலாம்? ஒன்று எக்ஸ்பிரஸ் பண்ணும், இல்லை டிஸ்கிரைப் பண்ணும். ஓகே, ஸோ இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. ஒரு அட்ஜெக்டிவை வந்து டிஸ்கிரைப் பண்ணி இல்லை எக்ஸ்பிரஸ் பண்ணிச்சுன்னா தட் இஸ் பாசிட்டிவ். Educational, interesting, trendy. So you have the all 3 words. Okay, and safe, comfortable, quickly. ஸோ இந்த மாதிரி ஓன் சென்டென்ஸ் நீ ட்ரை பண்ணும்போது நீ பேராகிராஃப் எழுதுவல்ல, டீட்டெயில் எழுதுவல்ல, லைக் இந்த உனக்கு வந்து தோணும் ஓகே இந்த லைனில் வந்து இந்த மீனிங் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்டோரியில் கூட இப்போ நம்ம பார்த்த ஸ்டோரியில் கூட ஐ காண்ட் கிளைம் த ட்ரீஸில் நம்ம லைன் பார்த்தோம். டூ யூ லைக் இட்? உனக்கு இந்த டூ யூ வாண்ட் டு பை த ஹவுஸ் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறா. ஸோ கொஸ்டினில் கேட்கலாம், டூ யூ வாண்ட் டு பை த ஹவுஸ் அப்படின்னு. ஹூ செட் திஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எலாபரேட் லைக் ஹூ செட் திஸ்ன்னு இல்லாமல்
who said to whom, what is the situation in that line அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ உன்னோட ஓன் வேர்ட்ஸில் தான் எழுதணும். ஸோ அப்போ நீ கஷ்டப்படுவ. அப்போ கஷ்டப்படாமல் எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நீ ப்ராக்டிஸ் பண்ணணும் உன்னோட ஃப்ரீ டைமில். ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம 10th போக போகிறோம். எஸ், ஸோ படிக்கிறதுக்கு 9th இருந்தாலும் 10th இருந்தாலும் ஒன்று தான். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது பேசிக்ஸ். ஸோ 10th போகும்போது இங்கேயாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் ஓனாக எழுதுகிறோம். லைக் அங்கே வந்து நிறைய நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து உன்னோட ட்ரைனிங் பீரியடாக கன்சிடர் பண்ணி ஓனாக சென்டென்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ ஓன் சென்டென்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் டாபிக் பார்த்தியா, இங்கே ஒரு பிக்சர் இருக்கா? ஸோ இந்த பிக்சரில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றத லைக் நம்மளாவே ஃப்ரேம் பண்ணலாம். பாருங்க, ஸோ அந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்க இல்லையா, நம்மளோட புக்லேயும் இருக்குது, செக் பண்ணுங்கள். பேராகிளைடிங் வாஸ் மோர் பாப்புலர் இன் த இயர் 2021 than 2027. ஸோ 2017. ஸோ இங்கே பார்த்தீங்களா கம்பேர் பண்ணுறாங்க. என்ன டைப் ஆஃப் கம்பேரிசன் சொல்லி பார்க்கலாம். So remaining on, bungee jumping was the most favorite adventure sports in India in the year 2017. ஓகே, பார்த்தாச்சா? ஸோ இந்த மாதிரி சார்ட் தான் கொடுக்கணும்னு கிடையாது. ஸோ எக்ஸாம்ஸில் யூ கேன் ஹேவ் பை சார்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு விஷயம் சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ சைடில் வந்து உனக்கு என்னென்ன அப்படின்றதையும் கொடுத்துருவாங்க. ஸோ லைக் இந்த ரேஞ்சுனா என்ன, இந்த இயரில் என்ன நடந்துச்சு அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி டயக்ராம் புக்கில் இருக்குது அப்படின்னு புக்கு அதையே எக்ஸ்பெக்ட் பண்ணாத. இதே பேட்டர்ன் தான், டயக்ராம் வேறு, கான்செப்ட் வேறு, பட் நீ ஃபாலோ பண்ண போகிறது ஒரே பேட்டர்ன் தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கான்வர்சேஷன். எஸ், கான்வர்சேஷன் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்காத. ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணலான்னா உன்னோட ஃப்ரெண்டு கூட பேச ட்ரை பண்ணு. உனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருப்பாங்களே, உனக்கு கலாய்ச்சிட்டே இருப்பாங்களே, ஏன்னா அவன் தான் நம்ம பண்ணுற தப்பை வந்து வெளியே பெருசாக சொல்ல மாட்டான். நீ போயிட்டு உன்னோட ஆப்பனன்ட் கிட்ட போயிட்டு லைக் கொஞ்சம் அன்ஃப்ரெண்டாக இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு நம்ம 2 பேரும் ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டு நீ ஏதாவது சொதப்பிட்டுன்னு வச்சுக்கோயேன், அவங்க என்ன பண்ணுவோம், ஏய் இவனுக்கு பேசவே தெரியலடா அப்படின்னு சொல்லி போய் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்மளை பற்றி லைக் ஷேமாக பேசிடுவாங்க இல்லையா? ஸோ நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த சிச்சுவேஷனு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், லைக் நீங்கள் ஷாப்புக்கு போகிறீங்க, ஒரு க்ராசரி ஷாப்புக்கு போகிறீங்க, நீங்களும் அந்த ஓனரும் லைக் ஓனர் ஆஃப் பில்லிங் பண்ணுவாங்களே அந்த பர்சன். ஸோ அங்கே என்ன டைப் ஆஃப் கான்வர்சேஷன் நடக்கும்? ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்க்கும் நடுவில் நீங்களே டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி அந்த இடத்த உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ பண்ணிவாரு. ஓகேவா? ஸோ மதர் அண்ட் லீனா அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஜஸ்ட் இஸ் நார்மல். வீட்டில் என்ன பண்ணுவாங்க, லைக் வேறு இடத்துல என்ன பண்ணுவாங்க, வெளியே போனால் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ அதில் இருந்து இப்போ அந்த கான்வர்சேஷன் நம்ம பண்ணோம்ல, வாயில் மட்டும் சொல்லாமல் அதை எழுதி வச்சுட்டு அதுலேருந்து சில டிஃபிகல்ட் வேர்ட்ஸை நம்ம எடுத்து அதுக்கு மீனிங் கண்டுபிடிக்கலாம். சியர். ஸோ இப்போ நம்ம ஒரு கான்வர்சேஷன் பார்த்தோம் இல்லையா, மதர் அண்ட் லீனா அவங்க கிட்ட வந்து வெர்சடைல், ஒகேஷன், ஹெரிடேஜ், ப்ரூடிங், பவுண்டி அண்ட் டூரிசம். ஸோ இதெல்லாம் அதோட டிஃபிகல்ட் வேர்ட்ஸ். ஸோ டிஃபிகல்ட் வேர்ட்ஸை வந்து லைக் நம்ம ஓனாகவே க்ரியேட் பண்ணி கூட படிக்கலாம். புக் பேக்கில் இருக்குது, நிறைய இடத்துல டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து டிக்ஷனரியில் உங்களுக்கு அழகாக அதை புரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே சம்மரி இருக்கா, சம்ரி. ஓகே, ஸோ சம்மரின்ற ஸ்ப்ளிட் பண்ணி அவங்களே லைக் வந்து ஃபொனட்டிக்ஸில் இங்கே சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடச்சிரும். ஓகேவா? ஓகே, ஸோ எதை பற்றினான சம்மரி நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த லெசன் என்ன? ஐ கான்ட் கிளைம் த ட்ரீஸ், என்னால் மரம் ஏற முடியவில்லை அப்படின்ற சம்மரியை பற்றி பார்த்துடலாம். இந்த சம்மரியோட ஆத்தர், இந்த லெசனோட ஆத்தர் பேர் என்ன சொன்னேன்? ரஸ்கின் பாண்ட். ஓகே, ஸோ எஸ் பாருங்க, I Can't Climb the Trees Anymore is an exciting short story by Ruskin Bond. The story underlined a very basic feature of our lives, searching the memories of old days by going back to the place of childhood and finding those people who once were part of everyday life. இந்த லைனை யோசிச்சு பாரு.
நீ பெரியவனா ஆகி காலேஜ் எல்லாம் முடிச்சு லைக் யூஜி பிஜி இல்லை நீ ஒரு ஜாப் போகிற கலெக்டர் ஆகிற என்ன வேணாலும் உன்னோட லைக் உன்னோட எய்மாக இருக்கலாம். அந்த எய்மில் போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் உன்னோட பிஸி ஷெட்யூலில் நீ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுவ. எஸ், ஒர்க்கு, ப்ரெஷரு, வீடு, சாப்பாடு இதுவே ஒரு ரொட்டேஷனாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹெட்டிக்கான ஒரு டைமில் உனக்கு என்ன ஞாபகம் வரும்? லைக் இப்போ நீ ஜஸ்ட் கிராஸ் ஆனால் கூட டிவியில் ஏதாவது ஒரு பாட்டு கேட்டால் கூட இந்த பாட்டெல்லாம் அப்போ எப்படி என்ஜாய் பண்ண தெரியுமா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதெல்லாம் ஒரு பயங்கர மெமரிஸ் பா அப்படின்னு சொல்லி உன்னோட உள் மனசு ஏங்கும். அதுதான் இந்த லெசன்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டது. பார்த்தாச்சா? கண்டினியூ வித் தட். ஸோ இதுவும் அதே தான். ஸோ இந்த லெசனில் என்ன, அந்த பொண்ணு பெஞ்சில் உட்காந்துருப்பா, அங்கே மேங்கோ ட்ரீஸ் இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அந்த தாத்தாக்கு எப்படி அந்த மெடல் கிடச்சிது, அண்ட் அதை அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி அவர் திருப்பி கொடுத்தாரு. அந்த மெடலுக்காக நான் வரல, இந்த வீட்டுக்காக வரல, ஐ ஜஸ்ட் கேம் ஃபார் மை யூத், என்னோட யூத்க்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி லைக் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவார். ஓகே, ஸோ அந்த கார்னரில் திரும்பும் போது கூட அவருக்கு வந்து ஒரு மேங்கோ, அந்த மாங்காய் மரம், அந்த மரத்துலேருந்து ஒரு சென்ட், அந்த சென்ட் ஸ்மெல் வரும். அப்போ தான் அவருக்கு புரியுது நம்மளால இந்த இனிமே ட்ரீஸை வந்து கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? எஸ், ஐ கான்ட் கிளைம் த ட்ரீஸ் ஸ்டோரி பார்த்தாச்சு, எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டோம். கிராமரில் என்ன பார்த்துருக்கோம்? டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்த்துட்டோம். அண்ட் லெட்டர் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங்கில் என்ன டைப் ஆஃப் லெட்டர்? informal letter and own sentence. சென்டென்ஸ் வந்து ஓனாக ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த லெசன்ஸில் பார்த்த ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போ எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஃபஸ்ட் லெசனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் டவுட் இருக்கோ, ஸ்டோரி லைக் நீ கொஸ்டின் ஆன்சர் உன்னால் படிக்க முடியலை அப்படின்னு நீ யோசிச்சா கூட, எனக்கு புரியலை, பைஹார்ட் பண்ண கஷ்டமாக இருக்குது, மெமரைஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது, அப்படி யோசிச்சா கூட பசங்களா நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி நான் சொன்ன ஸ்டோரியை நீ கேட்டுப்பார். சரியா? கேட்டுட்டு புக்கில் வந்து சில ஹைலைட்டட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மீனிங்கை பின்னாடி திருப்பி பார்க்காம ஒரு பென்சில் எடுத்து சிரமப்படாமல் கொஞ்சம் மேலேயே எழுதிக்கோ. அந்த லெட்டரோட மேலே லைக் அந்த வேர்டோட மேலே எழுதி வச்சுக்கிட்டோன்னா இன்னும் படிக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ கதையை கேட்டு கதையை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் கொஸ்டின் ஆன்சரை படி. கொஸ்டின் ஆன்சர் படிக்கும் போது இது அங்கே வருமா, ஒரு வேளை இந்த சீன் அங்கே வருமா, அந்த பையன் ஈஸியாக எகிரி குதிச்சிருக்கலாமே, அவன் பெரிய பையன் தானே, ஏன் அவனால் அந்த செவரை குதிக்க முடியல அப்படின்னு உனக்கு அங்கே டவுட் வரலாம். எஸ், ஏன் வருது? ஏன்னா நீ அந்த கதையை அப்போதைக்கு சரியாக கேட்டிருக்க மாட்டேன், ஒரு ஹரி பரியில் விட்டுருப்ப. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டோரியை நல்லா கேட்கணுன்னா கேட்டுப்பாரு, இல்லை எனக்கு படித்தாதான் புரியும் அப்படின்னா படிச்சுப்பாரு. ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டோரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போகணும், கொஸ்டின் ஆன்சர் சம்மரி போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம இந்த லெசன்ஸில் பார்த்தது. மாரல் ஆஃப் த திங் இஸ் ஹீ இஸ் மிஸ்ஸிங் த யூத் ஸ்டேஜ் ஆஃப் இட். ஸோ நம்ம திரும்பியும் நம்ம லைஃப்பை போய் பார்க்கணும் அப்படின்றது தான் மாரல். ஓகே, ஸோ யோ ஹோம்ஒர்க் வந்துட்ட பற்றியா? ஹோம்ஒர்க் ஒன்றுமே இல்லை, ரீட். Read and find the hard words with your meaning. ஸோ மீனிங் எப்படி கண்டுபிடிக்கணும்? மொபைலில் பார்க்கணுமா? பார்க்காத, டிக்ஷனரி யூஸ் பண்ணு. டிக்ஷனரி வந்து நமக்கு என்ன சொல்கிறது, நமக்கு இன்னொரு ஒரு பிரெயின் மாதிரி, நம்மளுக்கு இன்னொரு சைடு ஒரு பிரெயின் மாதிரி. ஸோ டிக்ஷனரியை நோக்கி நீ போகும்போது அந்த டிக்ஷனரி இவ்வளோ பெருசாக இருக்கும்ல, அதே மாதிரி உன்னோட லைக் மைண்டோட கெப்பாசிட்டியும் ஆன்சர்ஸை தேடும் போது அந்த பேஜ் எப்படி ஃப்ளிப் பண்ணுவேன் இல்லையா, அந்த சவுண்டே உனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தான் நான் வந்து டிக்ஷனரியை தேடி போக ஆரம்பித்தேன். ஸோ டிக்ஷனரி நம்ம கையில் வச்சுருந்தாலே நமக்கு ஒரு குட் ஃபீல். அப்படியா, மீனிங் தெரியலையா, இப்போவே பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பார்க்கறதுக்கும் தைரியம் இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம ஒரு விஷயத்தை தேடி தேடி படிப்போம் இல்லையா, அப்போ அது அவ்வளோ சீக்கிரம் நமக்கு மறக்காது. ஸோ அதில் 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று, நம்மளுக்கு ப்ரௌடாகவும் இருக்கும், நான் டிக்ஷனரி யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ப்ரௌட். ரெண்டாவது என்ன, நம்ம தேடி தேடி நம்மளோட அந்த தேடல் வந்து அதிகமாகும். ஸோ இதுதான் நம்மளை வந்து என்ன சொல்கிறது, நீ இன்னும் போகணும், உன்னோட பிரெயின் ஆக்டிவ் ஆக்கணும் அப்படின்றது டிக்ஷனரி யூஸ் பண்ணுறது இதுக்கு தான்.
ஓகே. ஸோ இந்த ஹோம்ஒர்க்கை பாரு. பார்த்துட்டு கண்டிப்பாக பண்ணி பாரு. அட்லீஸ்ட் உன்னால் நிறைய முடியலனாலும் ஒரு 5 வேர்ட்ஸ் பண்ணு போதும். 1 வீக்குக்கு நீ ஒரு 10 to 15 வேர்ட்ஸ் படித்தாலே 1 மந்தில் நீ எப்படியும் 30 வேர்ட்ஸ் படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ டிக்ஷனரி யூஸ் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு சோம்பேறித்தனம் படாத. நம்ம அடுத்த வருஷம் 10th போக போகிறோம். ஸோ அதனால் நல்லா படிக்கணும். ஓகேவா? தேங்க்யூ ஆல் ஸோ மச். வி வில் see you in the next poem. நம்மளோட சூப்பரான ஒரு போயம் இருக்குது. அதை நான் உங்களை நெக்ஸ்ட் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஸோ மச் அண்ட் பை எவ்ரி ஒன். தேங்க்யூ.